بسم الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله هو الذي بلغ رسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. أما بعد. நம்ம ஏற்கனவே விகாயத்துல் இன்சான் மினல் ஜின்னி வஷ்ஷைத்தான்ங்கிற புத்தகத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த புத்தகத்துடைய தொடர் தான் இன்னொரு புத்தகம் அஸ்ஸாரிமுல் பத்தார் ஃபி தஸத்திதி லிஸ்ஸஹரத்தி அல் அஷ்ரார் அப்படிங்கிற புத்தகம். யாருடையதுன்னா யார் அந்த விகாயத்துல் இன்சான் மினல் ஜின்னி வஷ்ஷைத்தான்ங்கிற புத்தகத்தை எழுதினாரோ அவருடைய புத்தகம் தான் இது. அந்த முன்னாடி உள்ள புத்தகத்தில் அவர் எழுதியிருப்பார். இதுக்கு மேலதிகமாக நீங்கள் இது சம்பந்தமாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா அவங்க இந்த புத்தகத்தை படிக்கலாம். அஸ்ஸாரிமுல் பத்தார்ங்கிற கிதாபை படிக்கலாம். இது தமிழில் வந்திருக்கு. முன்னாடி நடத்தின புக்கு தமிழில் வந்திருக்கு. இது குகை பதிப்பகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்குற புக்கு தமிழில் வந்திருக்காங்கிறது தெரியல. அஸ்ஸாரிமுல் பத்தார் வ தஸத்திதுல் அஷ்ரார் இந்த புத்தகம் ரொம்ப அற்புதமான புத்தகம். இது முதல் உள்ள எடிஷனை விட இப்போ கடைசியாக உள்ள எடிஷனில் அதிகமான விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. கூடுதல் தகவல்கள் இதில் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஜின் சூனியம் எப்படி அதன் பெயரால் ஏமாற்றப்படுது. ஹுதைஃபத்துல் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எப்போதுமே என்ன செய்வாங்கன்னா தீமையை பற்றி அதிகமாக கேட்பாங்க. எல்லாருமே நன்மையை பற்றி கேட்கும்போது அவங்க மட்டும் தீமையை பற்றி அதிகமாக கேட்பாங்க. எதன் காரணமாகனா அதில் விழாமல் இருப்பதற்காக. இப்போ தமிழகத்தில் குறிப்பாக ஜின் சூனியம் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான மக்கள் விழுந்து இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அதனை பற்றி அறியாது. எப்படின்னா வெறுமனே ஜின் சூனியம் மட்டும் இல்லாமல் அதை ஓதி பார்க்குறங்கிற பேர்லையும் மக்கள் விழுந்திருக்கிறாங்க. அது உங்களுக்கு கூடுதலாகவே தெரியும்னா ஓதி பார்க்குறங்கிற பேரில் சூனியம் வைக்கிறதுங்கிறது இல்லை, ஓதி பார்க்க தான் போகிறோம் அப்படிங்கிற பேர்லேயே பெற்றவங்க தன்னுடைய பிள்ளைக்கு வைக்கிறது. ஆனால் அவங்க பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓதி பார்க்குறது. அவங்க பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஓதி பார்க்குறங்கிறதுல வைக்கிறாங்க. இது என்னதுன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய செயல். இஜ்தனிபு சபஅ மூபிகாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 7 பாரதூரமான விஷயங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அந்த பாரதூரமான விஷயங்கள் என்னதுன்னா முதல்ல அஷ்ரிக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. ரெண்டாவது அஸ்ஸிஹர், ரெண்டாவது சூனியம். சூனியம் மிக மோசமான ஒரு விஷயம். அது இஸ்லாத்தை விட்டு ஒரு மனிதனை வெளியேற்றி விடும். இஸ்லாத்தை விட்டு அவனை வெளியேற்றினா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நரகத்துக்குரியவன். காரணம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சிஹரை பற்றி அறியும் போதோ நமக்கு என்ன பயன் அப்படின்னா, யார் உண்மையிலே அதாவது நலவு நாடக்கூடியவங்க அல்லது இந்த ஓதி பார்க்கறதுல பார்த்தோம்னா சில பேரை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அவர் சூனியக்காரரா அல்லது உண்மையிலே ஓதி பார்க்கக்கூடியவரா, நம்ம தெரியாமல் விழுந்துட்டோமா அப்படிங்கிறத இது தெரியறதன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது, இதன் மூலமாக நம்ம பயந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சூனியம் வச்சுட்டாங்க நம்ம நாட்டை போனால் தான் நமக்கு உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. பக்கத்தில் தான் நாகூர் தர்கா இருக்குது. நாகூர் தர்காவில் என்னெல்லாம் இருக்கும்?
எனக்கு தெரியாது, நான் போனதில்லை. தாயத்து தகடு மேக்சிமம் பொட்டு எங்கள் ஊரில் சைடுனா பொட்டல்பூத்து தர்கான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆத்தங்கார பள்ளியாசா எல்லாமே இந்த ஜின்னு பிடிச்சவங்க பைத்தியம் பிடிச்சவங்க எல்லாத்தையும் அங்கே கூட்டு வந்து வச்சுருப்பாங்க. இதுலேருந்து உங்களுக்கு கிளியராக ஒன்று கிடைக்கும். இது சம்மந்தமாக நம்ம படிக்கும்போது தெளிவான ஒரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும். இது ஏன் நடக்குது, எதனால இப்படிலாம் மக்கள் பண்ணுறாங்கங்கிறது தெளிவான ஒரு பார்வை கிடைக்கும். இமாம் லைசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்கிறாங்க, முழுக்க முழுக்க நம்ம பேசுறது குர்ஆன் சொன்னா அறிஞர்களுடைய கூற்று, அதை தாண்டி எதுவுமே இல்லை. நம்ம ஏன் அறிஞர்களுடைய கூற்றை நம்ம சொல்றோங்கிறத பல டைம் சொல்லியிருக்கோம், அப்படிதானே? அறிஞர்களுடைய கூற்றை நம்ம எதனால சொல்றோங்கிறது, எதனால சொல்றோம், எதனால போய் சொல்றோம்? நம்ம படிச்சோன்னா கடைசி காலம் வரைக்கும் படிச்சுட்டே இருக்கக்கூடாது. படிச்சோன்னா அடுத்து வந்து நீங்க என்ன செய்யணும், ஆசிரியர் வரணும், அப்படிதானே? நீங்க எப்போ பார்த்தாலும் ப்ரோக்ராம் நடத்திட்டே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் ஒரு ஆள் வந்துகிட்டே இருக்கணும், அப்படியே இருக்கக்கூடாது. நீங்க படிக்கிறீங்கன்னா நீங்க என்ன செய்யணும், படிச்சு கொடுக்குற இடத்துக்கு வரணும். சலாசத்துல் உசூல் படித்தோமா, திருப்பி அதை நம்ம படித்தது சரியாங்கிறத விளங்கிட்டு மற்றவங்களுக்கு படித்து கொடுக்கணும். அப்போ எப்போ அந்த லெவலுக்கு வருவோம், நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி ப்ராப்பராக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லெவலுக்கு வரும். சரி, எதனால நாம் அறிஞர்களுடைய குற்றம் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது? புரியுதலா? நம்ம தெளிவாக நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு ஆளும் வந்து அவங்க காலேஜ் படிக்கும் போதும் ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கணும்னு சொன்னாங்கன்னா என்ன செய்வாங்க, முன்னாடி அந்த விஷயத்துல யார் ஆய்வு செஞ்சாங்களோ, அறிஞர்கள் யார் ஆய்வு செஞ்சாங்களோ அதைத்தான் மேற்கோள் காட்டுவாங்களே தவிர எந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் ஆய்வு செய்ய மாட்டான். கரெக்டு தானே? அதுதானே நிதர்சனம். ஏன் அவங்க மேற்கோள் காட்டுறாங்க, ஏன்னா அவங்க ஆய்வு செஞ்சு முடிச்சுட்டாங்க, அதை எடுத்து தீர்வு இன்னும் இருக்கு, இந்த அறிஞருக்கும் ஆய்வாளருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு, ஆனால் நிறைய அறிஞர்கள் வந்து இவருடைய கருத்தை சரின்றாங்க, இவருடைய கருத்தை தவறுன்றாங்க. அதுதானே உண்மையான யதார்த்தமான ஒரு நிலை. அப்போ அறிஞர்களுடைய கூற்ற உலகத்துல இப்போ ஓசோன் படலத்தை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க வந்து ஒரு கட்டுரை எழுதிட்டு வாங்கன்னா நீங்க கூகுள்ல போய் தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூகுள்ல போய் தேடினீங்கன்னா எந்தெந்த அறிஞர்கள் வந்து அதை அஸ்ட்ராலஜி நான் சொல்லுவாங்க, அதை வானவியல் மெட்ராலஜியா, சரி, அந்த துறை அறிஞர்கள் என்ன செய்வாங்க, அதை ஆய்வு செஞ்சிருப்பாங்க, அந்த ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. அதுல இருந்து நீங்க எடுத்து மேற்கோள் காட்டுறதுக்கு கூடும். அதே பார்வைதான் இது. புரியுதுங்களா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே கிடையாது. அவங்க அறிஞர்கள், அவங்க ஆராய்ச்சி செய்யறதுக்கு தகுதி உடையவங்க, அவங்க ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க, அவங்க அதோடைய கட்டுரையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அதே போலதான் இவங்க அறிஞர்கள், இவங்க வந்து அரபி மொழியை நல்லா கற்றவங்க, இவங்க அதுக்கு பல வருஷமாக கல்வித்துறையில் ஈடுபட்டவங்க, அதை கற்பதற்கு பல சிரமங்களை மேற்கொண்டாங்க, பல ஆண்டுகளாக கல்வி கற்றவங்க. அதனால இவங்க அறிஞர்கள், இவங்களுடைய கூற்றை நம்ம என்ன செய்யறோம், அந்த இடத்துல எப்படி சரியோ இந்த இடத்துல சரி, விளங்குதா? அந்த இடத்துல இது அது சரியோ அதே போல இந்த இடத்துல இது சரி. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும், நீங்க எதுக்கு அறிஞருடைய கூற்றை கொண்டு வரீங்க சொல்லுவாங்க தானே? அப்போ உலக விஷயத்துல எப்படி சரி, இங்க எப்படி தவறு? என்னோட கேள்வி அதான். நமக்கு அரபி மொழி தெரியாது, நம்ம பாமரனா இருக்கும், நம்ம ஒரு ஆய்வு செய்யும் போது நம்ம என்ன செய்ய முடியும், உலக விஷயத்துல அறிஞருடைய கூற்றை நம்ம கொண்டு வருவோம். அதே இந்த மார்க்க விஷயத்துல கொண்டு வந்தா நீங்க எதுக்கு முன்னோர்களை ஃபாலோ பண்றீங்க? பேச்சு வருதா இல்லையா? அப்படிதானே? அப்போ இது வந்து இரட்டை நிலைப்பாடு, கரெக்டுங்களா? இது வந்து இரட்டை நிலைப்பாடு. மார்க்கம்னா என்னது, தமிழ்ல இருக்குது, அதனால நீங்க என்ன செய்யலாம், படிச்சு புரிஞ்சுக்கலாங்கிற ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க. எல்லா விஷயங்களும் தமிழ்ல இருக்கு, மருத்துவமும் தமிழ்ல தான் இருக்கு, எல்லாமே தமிழ்ல இருக்குதுன்னா நீங்க இப்போ இன்ஜினியர் காலேஜ்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா நிறைய தமிழ் மீடியம் இருக்குது, அப்படிதானே? புத்தகம்லாம் தமிழ்ல இருக்கு, நீங்க காலேஜில் போய் படிக்கணும், புத்தகத்தை வாங்கிட்டு வீட்டில் படிச்சுட்டு நீங்க இன்ஜினியர்னு போர்டை போட்டு வீடு கட்ட வேண்டியதானே? அங்க ஆசிரியர் தேவைப்படுது, அப்படிதானே? அதே போலதான் அங்கேயும். அப்போ அது எதுக்கு அந்த அறிஞர்களை கொண்டு வராதீங்கன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், நாங்க சொல்றதை கேளுங்க, அவங்க சொல்றத கேட்காதீங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், குர்ஆன் சுன்னாக்கு அடுத்தபடியாக ஸ்காலர்ஸுடைய கூற்றை நம்ம என்ன செய்யறோம், முன்னிலைப்படுத்துறோம்.
குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமாக யாருடைய கூற்றும் ஏற்றுக்கொள்ளப்படாது. குர்ஆன் சுன்னாக்கு நேரடி மாற்றமாக எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் மாற்றமாக ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தால் அதை இன்னொரு அறிஞர் வந்து அது தவறானது, அது குர்ஆன் சுன்னாக்கு நேர் எதிரானதுங்கிறத நிரூபிச்சிருந்தால் அந்த ஹதீஸ் அந்த வார்த்தைகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா குர்ஆன் சுன்னா ஆதாரம். அதை புரிவதற்கு அவங்க முயற்சி செஞ்சு நமக்கு இலகுவான வழியில சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உலமாக்களுடைய கூற்று மார்க்கத்துடைய ஆதாரம் கிடையாது. சரிங்களா? நம்ம எதுக்கு உலமாக்களுடைய கூற்று எடுக்கிறோம், அறிஞருடைய கூற்று எடுக்கிறோம்னா விளங்குறதுக்கு. சரி, இமாம் அல்-லைசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, சூனியம் என்பது, சூனியத்துக்கு அரபியில் என்ன வார்த்தை சொல்லப்படும்னா சிஹர். சிஹருங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். முஸ்லிம்கள் நமக்கு வந்து சிஹருங்கிற வார்த்தை பரவலாக அறியப்பட்டது தான். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அமலுன் யுகர்ரபு ஃபீஹி இல ஷைத்தான். எப்படி வந்து இபாதத்துங்கிறது வந்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிறதுக்கான ஒரு செயலோ, அதே போல சூனியம் என்பது ஷைத்தான் பக்கம் நெருங்குவதற்கான செயல். இங்க இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சூனியம்ங்கிறது என்னது? செயல் தான். அது என்ன செயல் சொல்றாங்க? ஷைத்தானின் பக்கம் நெருங்குவதற்கு. அவங்க என்ன சொல்ல, சூனியங்கிறது இப்படின்னா உடனே என்ன செஞ்சிருது, அவன் கை விளங்காம போயிடுது. ஒரு பொம்மையில கயிறு கட்டிட்டோன்னா வாயில, ஒரு பொம்மையோட வாயில ஸ்டிக்கர் ஒட்டிட்டோன்னா அவன் வாய் பேச முடியாம போயிடும். ஒரு பொம்மையோட நீங்க பாத்தீங்கன்னா மர்மஸ்தானத்திலாம் ஊக்கு போட்டு வச்சிருப்பாங்க சூனியத்துல. அப்படின்னா கணவன் மனைவி சேர முடியாம போயிடும். இங்க இதை சொல்ல வரல. அவன் சொன்ன அது செஞ்ச உடனே என்ன ஆயிடும், அது நடந்துருங்க சொல்ல வரல. இங்க என்ன சொல்றாங்க? அமலுன் யுகர்ரபு ஃபீஹி இல ஷைத்தான். அது ஒரு செயல். அந்த செயல் மூலமாக நாம இபாதத், தொழுகை எதற்கு செய்யறோம்? அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்காக. தொழுகை ஒரு செயல். அந்த செயலை கொண்டு நாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறோம். அதே போல சிஹருங்கிறது ஒரு செயல். அந்த செயலை கொண்டு ஷைத்தானின் பக்கம் நெருங்குறாங்க. நாம அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறோம், சூனியக்காரர்கள் ஷைத்தானின் பக்கம் நெருங்குறார்கள். எதனால ஷைத்தானின் பக்கம் நெருங்குறார்கள் என்று சொன்னா, ஜின்னுடைய தொடர்பு இல்லாம, ஜின்னுடைய உதவி இல்லாம சிகர் பண்ண முடியாது. அதனால்தான் அமலும் யுகர்ரபு ஃபீஹி இல ஷைத்தான், அது ஷைத்தான் பக்கம் நெருங்குவது. அதுக்கப்புறம் அல் அஸ்லு அஸ்ஸிஹர். இமாம் அஸ்கரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, சிஹர்னா என்னது? ஒரு உண்மையான விஷயத்தை அதனுடைய தோற்றத்திலிருந்து மாற்றுவது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம இதை என்ன செஞ்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அந்த காலத்து அரபுகள் சிஹரை எதற்காக பயன்படுத்தி இருக்காங்கன்னா, எதற்காக அதிகமாக சொல்லியிருக்காங்கன்னா, அல் அரபு இன்னமா சம்மத் அஸ்ஸிஹர சிஹரா. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான இருக்கக்கூடிய மனுஷனை நோயாளியாக மாற்றிடும். அப்போ ஒரு மனுஷனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடியது சிஹர். அதுதான் முன்றைய காலத்து அரபுகள் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீங்க மோச்சமுல் வசீத்துலையும் பார்க்கலாம், அல் முஹைத்துல் முஹைத்துலையும் பார்க்கலாம், நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். மோச்சமுல் வசீத்து, லிசானுல் அரபு. இது அது வந்து ஒரு ஆரோக்கியமான மனிதனை நோயாளியா மாத்திடும். அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாற்றக்கூடிய சக்தி என்ன இருக்கு? சிஹருக்கு இருக்கு. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவாவை மேற்கொள்ளும் போது 3 நிபந்தனை வச்சாங்க குறைஷிகள்கிட்ட இருக்கு. என்ன நிபந்தனை? நீங்க வந்து ஆட்சியை விரும்புறீங்கன்னா, இந்த தாவாவின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை விரும்புனீங்கன்னா, சௌவதுனா கலைனா, நாங்கள் உங்களை ஆட்சியாளராக ஆக்கிடுறோம், எங்களுடைய ஆட்சியாளராக ஆக்கிடுறோம். நீங்க என்ன செய்யலாம்? எங்களை நிர்வாகம் செய்யலாம். அல்லது அழகான பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நாங்கள் அதுக்கு முயற்சி செஞ்சு உங்களுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு வைக்கிறோம். அல்லது உங்களுக்கு ஜின்னால பாதிக்கப்பட்டு, சிகரால பாதிக்கப்பட்டு ஜின் உங்க உடம்புல இருந்து அதை விரட்டுறதுக்கு உங்களுக்கு முடியாம இருந்து, மருத்துவ செலவுக்கு காசு இல்லாம இருந்து என்று சொன்னா, நாங்க அதுக்கு எங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் செலவு பண்றோம். உங்களுக்கு அந்த ஜின்னு சிகர்ல இருந்து உங்களை நாங்க என்ன செய்யறோம்? விடுவிக்கிறோம். அப்போ அரபுகள்கிட்ட பரவலா இருந்துச்சு எனது சிகருங்கிறது. சரிங்களா? நீங்க லிசானுல் அரபுல எடுத்து பார்த்தாலுமே தெரியும். இமாம் ஃபக்ருத்தீன் அர்-ராஸி அவங்க சொல்றாங்க, அஸ்ஸஹர்
ஷரியத் ரீதியாக, இஸ்லாமிய ஷரியத் ரீதியாக சிஹர் என்றா என்ன? முஹ்தஸும் பி குல்லி அம்ரின் யஹ்ஃபா சபபுஹு. தெளிவாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துடைய காரணம் மறைஞ்சிருக்கும். இவன் நோய்பட்டிருக்கான், எதனால நோய்பட்டிருக்கான்னு தெரியாது. ஏன்? அந்த காரணம் என்ன செஞ்சுருக்கும்? மறைஞ்சிருக்கும். உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கிளியராக சொல்லிடுவாங்க, இவருக்கு ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு, அதனால தான் இவருக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்குது, அதனால தான் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்கு, தெளிவாக சொல்லிடலாம். அல்லது வயிறு வலின்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சில விஷயங்களை நீங்கள் போய் காட்டினீங்கன்னா எல்லாம் நல்லா தான் இருக்குன்றாங்க. அது நீங்கள் அனுபவ ரீதியாகவே பார்த்துருக்கலாம் நிறைய இடங்களில். நம்ம இல்லாட்டாலும் நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட பார்த்துருக்கலாம். அவனுக்கு வந்து இந்த வயிற்றில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. எல்லா ஸ்கேன் எல்லா டாக்டரையும் போய் காமிச்சாச்சு, ஆனால் ஒன்றுமே தெரியல. ரிசல்ட்டெல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஆனால் அவன் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய சுன்னீத் வரக்கூடிய ஆள். ஆனால் கொஞ்ச நாளில் சரியாயிடுச்சு. அதான் என்ன சொல்கிறாங்க, முஹ்தஸும் பி குல்லி அம்ரின் யஹ்ஃபா சபபு. ஒரு விஷயத்துடைய காரணம் மறைஞ்சிருக்கும், தெரியாது என்னன்ட்டு. கிளியராக வாமிட் பண்ணிகிட்டே இருப்பான், சாப்பிட்றது உள்ளே போகாது, தூக்கம் இருக்கான், நைட்லாம் தூக்கம் வராமல் இருக்கும். போய் கேட்டால் அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, என்ன பிரச்சனை தெரியலங்க ஆகும். வா யுத்தஹய்யிரு அலா கைரி ஹகீகத்திஹி. அது வந்து அவருக்கு சில விஷயங்கள் வந்து இயல்பாக இல்லாமல் மாற்றமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இமாம் இப்னு குதாமா அல் மக்திசி ரஹ்மஹுல்லாஹு தஆலா அவங்க லும்அத்துல் இஅ்திகாதுடைய ஆசிரியர், மாஷா அல்லாஹ், மிகச்சிறந்த அறிஞர். அவர் சொல்கிறாரு, கிதாபுல் முக்னியில் சொல்கிறாரு, உகாதுன் வ ருகா. என்ன சொல்கிறாரு? சிஹர்னா அது ஓதுதலும் முடிச்சு போடுதலும். சூரா எந்த சூறாவில் வரும் கடைசியில்? சுல் அவுது பிரப்பி மின் ஷர்ரி மா மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகாத். நஃபாசாத்னா சூனியக்காரிகள். அது வந்து ஊதக்கூடிய, நஃபாசங்கிறது ஊதுதல் சொல்லுவாங்க. அல் உக்காத் ஊதி முடிச்சு போடக்கூடிய சூனியக்காரிகள். அப்போ அது ஒரு உக்காத், ஒரு உக்கா, அது ஓதப்படும், முடிச்சு போடப்படும். வ கலாமுன் யதகல்லமு பிஹி, அது சில வார்த்தை, அதை கொண்டு சொல்லப்படும் அல்லது எழுதப்படும். ஐயாமல் ஷையன், அல்லது சில விஷயங்கள் செய்வாங்க. ஒன்று ஓதுவாங்க, அல்லது எழுதுவாங்க, அல்லது சில அமல்கள் செய்கிறது மூலமாக. 3 விஷயங்கள். ஒன்றும் சிஹரில் என்ன செய்யலாம்? ஓதுறது, மந்திரம் மாதிரி, தல்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது சில விஷயங்களை எழுதுவாங்க. சில வீடுகளில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அலமாரிகள் அதுக்குள்ளேலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒன்று இருக்கும், ஃபோட்டோ இருக்கும், அதில் எப்படி எழுதியிருக்கும். யாராவது பார்த்துருக்கீங்களா? பழைய ஆள்கள் பார்த்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அப்போ எழுதப்படும் அல்லது சில அமல்கள் செய்யப்படுறது என்னங்கிறது நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அமல்கள் செய்வதன் மூலமாக யுஅஸ்ஸிரு ஃபீ பதனி அல் மஸ்ஹூர், யாருக்கு சூனியம் செய்யப்படுதோ அவனுடைய உடல்களில் பாதிப்பு ஏற்படும். அவ் கல்விகி, அல்லது அவருடைய உள்ளத்தில் பாதிப்பு ஏற்படும். அவ் அக்லிஹி, அவருடைய மூளையில் பாதிப்பு ஏற்படும். மின் கைரி முபாஷரத்தின் லஹு. இங்கே என்ன சொல்கிறாங்க? டேரக்டாக அவனை தொடாமலே இது நடக்கும். இப்போ வைக்கிற குற்றச்சாட்டு என்னது? அல்லாஹ் தான் என்ன செய்ய முடியும்? ஒரு ஆளை அந்த மாதிரி செய்ய முடியும். மனிதனால் என்ன செய்ய முடியாது? இப்போ நான் பார்த்துட்டே இருக்கேன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அல்லாஹ்வுடைய பவரை மனிதனுக்கு கொடுக்குறீங்களான்றாங்க. இல்லை, அது அடிப்படையிலே அந்த வாதம் தவறானது. நிறைய விஷயங்கள் வந்து பார்வையிலேயே வந்து வீழ்த்தக்கூடிய கலைகள் இருக்குது. இன்னொன்று வந்து உதாரணத்துக்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, கொட்டாய். நீங்கள் கொட்டாய் எடுத்துட்டீங்கன்னா எங்கே கொட்டாய் விட்டால் யார் கொட்டாய் விடுவாங்க? பக்கத்தில் உள்ளவங்க கொட்டாய் விடுவாங்க. நம்ம அவனை தொட வேண்டிய அவசியமே கிடையாது. கண் வலி வருது, நம்ம அவங்கள வந்து என்ன செய்யணும்? அந்த கிருமியெல்லாம் எடுத்து அவனுக்கு அப்பணும்னு அவசியமே இல்லை, பார்த்தாலே என்ன செய்யும்? அப்போ மறைமுகமான காரணம் ஒன்று இருக்கு அங்க, அப்படித்தானே? மறைமுகமான காரணம் இருக்கு. அது நமக்கு தெரியாதன் காரணமாக நாம் என்ன செய்ய முடியாது? நிராகரிக்க முடியாது. அப்படிதானே? நமக்கு தெரியலங்கிறதுனால அதை நிராகரிக்க முடியாது. அதை இமாம் அல் குதாமா அல் மக்திசி என்ன சொல்றாங்கன்னா, மின் கைரி முபாஷரத்தின் லஹு, அவனை தொடாமலே அது நடக்கும். வலவு ஹகீகா, இதுக்கு உண்மைத்தன்மை இருக்கு, சிஹருக்கு உண்மைத்தன்மை இருக்கு. ஃபமின்ஹு மா யக்துலு, அது என்னதுன்னா அவனை கொலை கூட செஞ்சிடும், ஒரு மனிதனை கொன்றும். கண்ணேறு அப்படிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணேறு சம்பந்தமா சொல்லும்போது, கண்ணேரில் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு தொடர் ரீதியான பிரச்சனை இருக்கா? ஒருத்தனை டைரக்டா அணுகிற ரீதியான பிரச்சனை இருக்கா? கிடையாது. ஒருத்தனை தொடாமலே கண்ணேறு மூலமாக ஒரு மனிதன் இறந்து கூட போவான்.
ஹதீஸ் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 4-5 சஹாபிகள் நடந்து வரும்போது அந்த குளிக்கக்கூடிய மனிதரை பார்த்து அவங்களுடைய வாட்ட சாட்டமான உடம்பை பார்த்து பாரு என்ன உடம்புன்றான், உடனே மயங்கி வந்துருவாரு. அடுத்த நிமிஷமே மயங்கி வந்துருவாரு. அங்க அவங்க டச் பண்ணாங்களா? கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியப்படுத்த விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் சொல்ல மாட்டீங்களாங்க. அப்போ மாஷா அல்லாஹ் சொன்னா அந்த இதுல இருந்து பாதுகாக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கண் திஷ்டிங்கிறது உண்மையானது. அது ஒட்டகத்தை என்ன செய்யும்? பானைக்குள்ள ஆக்கிரும், ஒரு மனிதனை குழிக்குள்ள கபருக்குள்ள கொண்டு போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டகம் பானைக்குள்ள கொண்டு போயிடும்னா ஒட்டகம் வந்து கண் திஷ்டினால நோய்வாய்ப்பற்றும், முடியாம போயிடும். அப்படி போகும்போதும் அறுத்துருவாங்க. சாகக்கூடிய ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்றத நம்ம பொதுவாக நம்ம ஆட்டுக்குட்டிலாம் அப்படி தானே செய்வாங்க. அதே போல அறுத்தோன்னே அந்த கறியில எங்க போகும்? பானைக்குள்ள. மனிதன் அப்படி அதே போல மனிதன் என்ன செய்வான்? நோய்வாய்ப்பட்டு இறந்து போய் கபருக்குள்ள அடக்கிற அளவுக்கும் கொண்டு போயிடும். கண் திஷ்டி அதே போலதான். وما يمرض وما يأخذ الرجل عن امرأته ويمنعه وطعها. அதாவது ஒரு மனிதனை வந்து அவனுடைய மனைவிட்ட இருந்து பிரிக்க முடியும், அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவை தடுக்க முடியும். இது மிகப்பெரிய ஒரு செயல், ஷைத்தானுக்கு பிடிச்ச செயலும் இதுதான். அது ரெண்டு பேருக்கு மத்தியில, கணவன் மனைவிக்கு மத்தியில வெறுப்பை ஏற்படுத்த முடியும், அல்லது இரண்டருக்கு மத்தியில பாசத்தையும் ஏற்படுத்த முடியும். இது யார் சொல்றானா? இமாம் இப்னு குதாமா அல் மக்திசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்களுடைய கிதாப் அல் முக்னில சொல்றாங்க. இப்போ நாம என்ன சொல்றோம்? அறிஞரோட கூற்றை தான் முற்படுத்திட்டு வர்றோம். இங்க நாம என்ன சொல்ல, ஒரு ஆயத்தை சொல்லிட்டு அந்த ஆயத்துக்கு விளக்கம் இதுதான் நான் என்ன சொல்ல, சொந்த சரக்க சொல்லல. ஏன்னா நம்மளுடைய கல்வித்தரம் ரொம்ப குறைவு, அப்படித்தானே? நம்மளுடைய கல்வித்தரம் ரொம்ப குறைவு. அப்போ நாம் என்ன செய்யறோம்? நம்மளுடைய கூற்றை விட கல்வி கற்ற அறிஞருடைய கூற்றை நம்ம என்ன செய்யறோம்? முன்னிலைப்படுத்துறோம். இமாம் இப்னு கையிமுடைய கிதாப் இருக்குது. அதே போல இமாம் இப்னு தைமியாவும் அவங்களும் நிறைய கிதாப்கள் எழுதியிருக்காங்க. இமாம் இப்னு கையிம் அல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, ஜாதுல் மஆத்ல வ முரக்கபு மின் தஅசீராத்தில் அர்வாஹுல் ஹபீஸா, கெட்ட அந்த ஜின்களால செய்யப்படக்கூடிய செயல்கள் தான் என்னது? அஸ்ஸிஹர். அஸ்ஸிஹர் எப்படி? இத்திஃபாக்கு பைன ஸாஹிரி வ ஷைத்தான். அது என்னது? ஷைத்தானுக்கும் சூனியக்காரனுக்கும் ஒரு தொடர்பின் மூலமாக தான் அந்த சிகர் நடைபெறும். இங்க புறச்சாதனம்ங்கிற ஒன்றும் இல்லைதான், ஆனா சாதனம் இருக்கு. எப்படி? இப்போ புரியுதா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்? எல்லாம் அடிக்கிறா இருந்தா நான் கையை கம்பால அடிக்க முடியும், டேரக்டா அடிக்க முடியும். ஒன்றும் கம்பை வச்சு நான் அவங்களை அடிச்சா அது புதர் சாதனம், இல்லை இந்த கேனத்துக்கு மண்டையில போட்டா அது புறச்சாதனம். ஒன்று கேனை நான் பயன்படுத்தியிருக்கேன். ஒண்ணுமே இல்லாம என்ன செய்ய முடியாது, உங்களை வந்து டச் பண்ண முடியாதுங்கிறது அவங்களுடைய வாதம். அது அறியாமையினால சொல்றாங்க. இங்க என்ன சொல்லப்படுது? இத்திஃபாக்கு பைன ஸாஹிரி வ ஷைத்தான், ஷைத்தானுக்கும் சூனியக்காரனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி? அலா யகூம ஸாஹிரு பிஃஅலி பஅதில் முஹர்ரமாத் அவ் ஷிர்கியாத், ஹராமான செயல்களை செய்வதன் மூலமாக. ஹராமானதுன்னா வட்டி வாங்குறது, விபச்சாரம், அந்த விஷயத்தை சொல்ல முடியல. ஷைத்தான் அணுகிறதுக்கே சில விஷயங்கள் இருக்கு, அது என்னங்கிறத இங்க சொல்றாங்க. அல்லது ஷிர்கான விஷயங்களை செய்யும் போது, அது வந்து ஷைத்தானுக்கு உதவி செய்யறமான விஷயங்களை செய்யும் போது அந்த ஷைத்தான் வந்து இவனுக்கு உதவி செய்யும், அடிபணியாது. முன்னாடி சொல்லப்படும்ல, அதே போல கிடையாது. ஒரு ஓதுனா ஜின்னு சூறா ஓதுனா 40 நாள் தொடர்ச்சியாக ஓதுனா நம்ம மோதிரத்துக்குள்ள வந்து உட்காந்து நமக்கு மோதிரம் தரும், அதுக்குள்ள அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆக்சுவலி இப்படி பண்ணா கூட ஜின்னோ அல்லது ஷைத்தானோ நமக்கு வந்து என்ன செய்யப்படாது? கீழ்ப்படியாது, கட்டுப்படாது. நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. காரணம் என்ன? இன்னும் சொல்லப்படும் என்னது? இப்போ நீங்க வந்து நம்ம கிட்ட, நம்ம ஏற்கனவே பேசினது தானே இதெல்லாம். நம்ம கிட்ட வந்து ஒருத்தங்க, இப்போ ஒரு ஆள் வந்து வேலை செய்யறாருன்னா, எங்க கம்பெனியில வேலை செய்யறாருன்னா அவருக்கு நான் காசு கொடுப்பேன், சம்பளம் கொடுப்பேன். அதுக்கு லாபம், அவருக்கு லாபம். இப்போ ஜின்னு வந்து அந்த ஆள்கிட்ட வேலை செய்யணும்னா அந்த ஆள் சம்பளமா கொடுக்க முடியும், சூனியக்காரனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கும் போது, ஷைத்தானுக்கு தேவை நீ வழிகிடுறது தான். ஷைத்தானுக்கு தேவை வழிகிடுறது தான். அதை நீ எந்த அளவுக்கு அதிகமா செய்யறியோ அந்த அளவுக்கு உனக்கு உதவி செய்யும், அவ்வளவுதான். அதான் என்ன சொல்றாங்க? முஹர்ரமான காரியங்களும் ஷிர்கான காரியங்களும்
بعض وسائل السحرة في تقرب إلى الشيطان. இந்த கிதாப் எழுதின ஷேக் அப்துல் வஹீத் அல் பாலி அவங்க வந்து இது சம்பந்தமான ரிசர்ச்சில் உள்ளவங்க தான். அவங்க சில காரணங்கள் ஷைத்தானின் பக்கம் நெருங்குவதற்காக, ஷைத்தான்கிட்ட உதவி தேடுவதற்கான சில காரணங்கள், இந்த காரணங்கள் மூலமாக இந்த வசாயில்னா என்னதுன்னா வசீலான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த செயலின் மூலமாக ஜின்கள் என்ன செய்யலாம், தொடர்பு கொள்ள முடியும். என்ன சொல்றாங்க, மின சஹரத்தி மை யர்ததில் முஸ்ஹஃப ஃபி கதமைஹி வ யத்குலு பிஹில் ஹலா. குர்ஆனை வந்து செருப்பு மாதிரி அணிஞ்சிட்டு ரெண்டு கால்லையும் அதில் அப்படியே போய் இதில் பாத்ரூம்ல நுழையிறது. சரிங்களா? ரெண்டாவது மின்ஹும் மை யக்துபு ஆயாத்துல் குர்ஆன் மினல் குர்ஆனி ஃபில் கதார். அதாவது அசுத்தமான விஷயங்களை வச்சு குர்ஆன் எழுதுறது, மாதவிடாய் ரத்தம், இந்த மாதிரி அசுத்தமான விஷயங்களை வச்சு. இது எல்லாமே ஷிர்க். யார் முதல்ல சொன்ன விஷயத்தை செஞ்சாலும் அவன் காஃபிர், ரெண்டாவது விஷயத்தை செஞ்சாலும் காஃபிர். ஏன்னா அது குர்ஆனையும் இழிவுபடுத்துறது. சரிங்களா? வமின்ஹும் மை யக்துபு பிதமில் ஹைத், அதே தான். வமின்ஹும் மை யக்துபு ஆயாத்தில் குர்ஆனி அலா அஸ்ஃபல் கதமை, காலுக்கு கீழே குர்ஆனை எழுதுறது, தங்களுடைய காலுக்கு கீழே குர்ஆனை எழுதுறது. இதுதான் ஷைத்தானுக்கு தேவை. இதை தாண்டி காசு பணம்லாம் அதுக்கு தேவையே கிடையாது. அப்படிதானே? வமின்ஹும் மை யக்துபு சூரத்துல் ஃபாத்திஹா மஅகூஸா, தலைகீழாக சூர ஃபாத்திஹா எழுதுவாங்க தலைகீழா. நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய தகடுகள்லாம் அந்த மாதிரி எழுதியிருக்கும். வமின்ஹும் மை யுஸல்லி தூன வுதுஇன், வுது இல்லாமல் தொழுகிறது தொடர்ச்சியாக. அதே போல ஜுனூப் இல்லாமல் அதாவது குளிப்பு கடமையான நிலையில தொழுகிறது, அதே நிலையில நீடிச்சிருக்கிறது. வமின்ஹும் மை யத்பஹு லிஷைத்தானி ஃபலா யுذ்கர் இஸ்மல்லாஹி இன்த தபஹ், ஷைத்தானுக்காக அறுத்து பலியிடுவது, அதில் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லாம இருப்பது. வயர்மி தபீஹத்த மக்கான யுஹத்திது லஹு ஷைத்தான், ஷைத்தான் வந்து எந்த இடத்தை நிர்ணயிக்கிறோம் அந்த இடத்துல அறுத்து பலியிடுறது, அல்லது அந்த அறுத்து பலியிட்டதை அந்த இடத்துல கொண்டு போய் போடுறது. வமின்ஹும் மை யுஹாத்திபுல் கவாகிப யஸ்ஜுது லஹா மின் தூனில்லாஹ். அதுக்கப்புறம் என்னதுன்னா சில நட்சத்திரங்களுக்கு கீழ்ப்படிவது, அதே மாதிரி விஷயங்கள். வமின்ஹும் மை யக்துபு அத்தல் சமா, சில அரபி அல்லாத குஃப்ரியான வார்த்தைகளை சொல்றது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக என்ன செய்யப்படும்னா ஜின்கள்கிட்ட உதவி தேடப்படும். நம்ம பின்னாடி படிப்போம் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சமீபத்துல அல்லாஹ்ங்கிற பேரை போட்டு சூஸ் சாக்ஸ்ல பிரிண்ட் பண்ணி மலேசியால வெளியிருந்து அல்லாஹ்ங்கிற பேரை அரபிக்ல அடிச்சு அது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சேதான் வெளியிட்டு இருக்காங்க. மெதுவாக தான் கண்டுபிடிச்சிருக்கு மலேசியன் கவர்மெண்ட். அப்புறமேல அதை பேன் பண்ணாங்க, அந்த சாக்ஸை விற்க கூடாது அப்படின்னு. ஆமா ஆமா, அது பிரிண்ட் பண்ண அந்த சைனீஸ் ஒரு 4-5 பேர் பெரிய சூப்பர் மார்க்கெட் ஓனர் நிறைய பிடிச்சாங்க. இது எந்த பார்வை எடுத்துட்டு இது அவங்க அல்லாஹ்வை இழிவுபடுத்துறதுக்காக செஞ்சிருக்காங்க. இது சூனியத்துக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க வந்து முழுமையான நோக்கம் குர்ஆன் சுன்னா அல்லாஹ்வை இழிவுபடுத்துறது. சாஹிர் ஓ ஷைத்தான் கரீனானி, அவங்க ரெண்டுமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான். அல்லாஹ்வின் பக்கம் ரெண்டு பேருமே ஒரே சமந்தான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதில்ல. ஃபைதா நரத்த இல வஜஹ் சாஹிர், சூனியக்காரங்களை பார்த்தாலே அவங்களுடைய முகத்திலாம் இருள் சூழ்ந்திருக்கும், அவங்க முகத்திலலாம் ஒளி இருக்காது, கருப்பாக இருப்பாங்க. கருப்பானா பார்க்கும்போது ஒரு நூறானியத்து இல்லாத மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது, அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது, தூக்கத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும், தொடர்ச்சியாக தூக்கத்தில் திடுக்கக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு நினைவு வரும். அவங்களோட குழந்தைகளுக்கும் அவங்களோட பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்குமான பிரச்சனை, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால சாவுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல் இவங்களுக்கு அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வமன ஆரதான் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. இதெல்லாம் குர்ஆன் சுன்னாவை நிராகரித்து போகிறது. அப்போ யார் இத்தகைய அல்லாஹ்வுடைய நினைவூட்டுதலை புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு இம்மையில் கடினமான ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, நெருக்கடியான வாழ்க்கைகள் இருக்கு. சரிங்களா? அப்போ சூனியம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சூனியம்ங்கிறது அந்த இதன் மூலமாக ஜின்களின் ஜின்கள்கிட்ட உதவி தேடி அந்த ஜின்கள் உதவி செய்யறதின் மூலமாக மட்டும்தான் என்ன செய்யப்படுது, சூனியம் வைக்கப்படுது.
ஜின்கள்கிட்ட உதவி தேட முடியுமான்னு இங்கே ஒரு கொஸ்டின் வரும். இப்போ ஜின்கள்கிட்ட உதவி தேட முடியுமான்னு கொஸ்டின் வரும். நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஜின்ல சொல்கிறான், வஅன்னஹு கான ரிஜாலுன் மினல் இன்சி யஊதுன பிரிஜாலின் மினல் ஜின் ஃபஸாதஹும் ரஹகா. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹு தஆலா இந்த வசனத்துக்கு சொல்லும் போதும், அந்த முன்னாடி உள்ள காலத்தில் மக்கள் பயணம் செல்லும் போது என்ன செஞ்சாங்கன்னா, பள்ளத்தாக்கில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, பள்ளத்தாக்கில் பயணம் மலையில பயணம் செய்யும் போதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அங்கே மலைகளில் வசிக்கக்கூடிய ஜின்கள்கிட்ட பாதுகாப்பு தேடினாங்க. பாதுகாப்பு தேடினதை யார் சொல்றா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஜின்ல சொல்றான். அப்போ பாதுகாப்பு தேடினதை சொல்றான். இங்க என்ன செய்யல? பாதுகாப்பு தேட முடியாதுன்னு சொல்லல, அது நடக்காதுன்னு சொல்லல. தேடினார்கள். யாரு? ஆண்கள், மனிதர்கள்ல உள்ள ஆண்கள் ஜின்கள்ல உள்ள ஆண்கள்கிட்ட அதை தெளிவா சொல்றான். மனிதர்கள் ஜின்கள்கிட்ட உதவி தேடினார்கள் சொல்ல. கேன ரிஜாலு மினல் இன்ஸ், மனிதர்கள்ல உள்ள ஆண்கள், பிரிஜாலி மினல் ஜின், ஜின்கள்ல உள்ள ஆண்கள்கிட்ட யஊதுன உதவி தேடினார்கள். ஃபஸாதஹும் ரஹகா, மனிதர்களே வந்து உதவி தேடுதன் மூலமாக அதன் காரணமாக ஜின்களுக்கு பெருமை அதிகரித்தது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின்கள் பெருமைப்பட்டாங்க, நம்ம கிட்ட வந்து இவங்களே உதவி தேடுறாங்கிறத பெருமைப்பட்டாங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ இங்க என்ன உறுதியாகுது? உதவி தேட முடியும், உதவி தேடி இருக்கிறாங்க. அந்த உதவி தேடுனது ஜின்களுக்கு தெரியும். அவங்க எங்கேயோ உதவி தேடுவாங்க, ஜின்கள் எங்கேயோ இருக்கும், இவங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. காரணம் என்ன? இப்போ வந்து உதவி தேடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றான்னா, சரி நீ வீட்டில் உதவி தேடுற, எப்படி ஜின்னுக்கு தெரியும்? அது எங்கேயோ இருக்கு, நீ ஜின்ட்ட தான் உதவி தேடின, ஜின்னுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாம் தானே. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? உதவி தேடினதின் காரணமாக, ஜின்கள் அதை அறிஞ்சதின் காரணமாக என்ன ஆச்சு? பெருமை வந்துச்சு. அப்போ இந்த ஆயத்துல நிறைய விஷயம் நமக்கு உறுதியாகுது. என்ன விஷயம்லாம்? உதவி தேட முடியும், உதவி தேடி இருக்காங்க. அந்த உதவி தேடுறது ஜின்களுக்கும் தெரியும், அப்படிதானே? ஜின்களுக்கு தெரியும். ஜின்கள் நம்ம உதவி தேடுறது கொண்டு பெருமை அடிக்கும், அப்படிதானே? பெருமை அடிக்குன்னா அது உதவி செய்யணும்னு நினைச்சா உதவி செய்ய முடியும், அப்படிதானே? அப்போ பொத்தாம் பொதுவா ஜின்களுக்கு நமக்கு தொடர்பே இல்லைன்னு எப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும்? சில நீ காலைல கூட ஏதோ வீடியோ பார்க்க முடியும் சொன்னாங்க, எனக்கு மறந்துட்டு. அது அது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? எப்படி அடையாளம் இருக்கு, எப்படி இது இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காய்ச்சல்னா எனக்கு அடையாளம் இருக்கு, மண்டை தலைவலின்னா எனக்கு அடையாளம் இருக்கு, சூனியம் வைக்கப்பட்ட எனக்கு அடையாளம் எப்படி, என்ன அடையாளம்? தெளிவா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மறுக்கிறாங்க. ஆமா, சரி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இது சரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின்னி யஸ்தமிஊனல் குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் அனுப்பும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிய குர்ஆனை அந்த ஜின்கள் என்ன செஞ்சுது? செவிமடுத்தது. அப்ப என்ன செய்ய முடியும்? ஜின்கள் மனிதர்கள் ஓதுறத செவிமடிக்க முடியும், மனிதர்கள் பேசுறத கேட்க முடியும், மனிதர்கள் இருக்கிற இடத்துல இருக்க முடியும். சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு இனங்களுக்கும் சொல்றான், யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி அலம் யாத்திக்கும் ருசுல், உங்களுக்கு தூதர் வரவில்லையா? மின்கும் யகுஸ்ஸூன அலைக்கும் ஆயாத்தி வ யுன்திரூனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்கெல்லாம் அனுப்பப்பட்டாங்க? மனித வர்க்கத்துக்கும் ஜின் வர்க்கத்துக்கும். ஏன் ஜின் வர்க்கத்துக்கு ஜின்கள் வந்து ஒரு தூதர் அனுப்ப வேண்டியதானே? அனுப்பலாம் தானே. ஜின்னுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லைன்னா, ஜின்கள் ஏதோ ஒரு உயிரினம், நாம ஏதோ உயிரினம், நமக்கும் அதுக்கும் இப்போ பூரானுக்கும் பூச்சிக்கும் நமக்கு எந்த தொடர்பு இருக்கா? கிடையாது. ஆனா அதுக்கும் மொழி இருக்கு, அதுக்கும் பேசிக்கிறது, நமக்கு அதை பத்தி தெரியாது. சரிங்களா? இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்ல இருந்து ஒரு தூதரை எதுக்கு ஜின் வர்க்கத்துக்கும் சேர்த்து அனுப்பணும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்பு இருக்கு. இவங்க அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, அலம் யாத்திக்கும் ருசுல், உங்களுக்கு தூதர் வரவில்லையா? வ யகுஸ்ஸூன அலைக்கும், உங்களுக்கு எந்தது மறுமை என்னுடைய ஆயத்தை பற்றி உங்களுக்கு சொல்றதுக்கு தூதர் வரவில்லை. யுன்திரூனக்கும், உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு தூதரை அனுப்பவில்லையா? லிகா யௌமிக்கும் ஹாதா, இந்த மறுமை நாளை பற்றி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களுக்கும் இந்த தூதுத்துவத்தை, ஏகத்துவத்தை என்ன செஞ்சிருக்காங்க?
எத்தி வச்சிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ மனிதரா இருந்து ஜின்களுக்கு என்ன செய்ய முடியும்? எத்தி வைக்க முடியும். இந்த வசனங்களை ஓதி காமிக்க முடியும். அதுதான் முன்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? சில ஜின்கள் வந்துச்சு, என்ன செஞ்சது? குர்ஆனை கேட்டுச்சு. குர்ஆனை கேட்டுச்சு இல்ல? அப்ப இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு தெரிஞ்ச ஆயத்து, ஜின்கள் எல்லாம் குர்ஆனை கேட்டுட்டு தன்னுடைய சமுதாயத்துல போய் என்ன சொன்னாங்க? குல் ஊஹிய இலா அன்னஹு இஸ்தமஅ நஃபரு மினல் ஜின். ஜின்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து குர்ஆனை கேட்டது. ஃபகாலு, அவர்கள் தங்களுடைய சமுதாயத்துக்கு திரும்பி என்ன சொன்னாங்க? இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். அப்ப எத்தி வைக்க பற்றுக்கு உறுதியாகுது. அப்போ மனிதருக்கும் ஜின்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன செய்யுதுங்க? விளங்குது, தெளிவா விளங்குது, மறுக்கிறதுக்கு முடியவே செய்யாது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரொம்ப எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யறேன். விளக்குது தானே? ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம ஏதாச்சும் விட்டேன்னு வச்சுங்களேன், இங்க பாத்தியா அப்படின்ட்டு வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மீன் ஆஜபில் உஜா, ஆச்சரியத்துல மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? முட்டாள்களுக்கெல்லாம் வழங்கக்கூடிய வகையில தான் இது இருக்கு. கரெக்டு தானே? அடிப்படை ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு விளங்குற வகையில தான் இந்த வசனங்கள்லாம் இருக்கு. இந்த வசனங்கள் இவ்வளவு தெளிவா இருந்துமே அவங்க விளங்கலன்னா அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆச்சரியம். கரெக்டு தானே? இப்போ ஒரு பள்ளம் இருக்குது, நம்ம சொல்றோம் இங்க போகாதீங்க பள்ளம் இருக்குன்னு சொல்றோம், அதுக்கு மீறி போய் விழுந்தோம்னா ஆச்சரியப்படுவீங்களா மாட்டீங்களா? அந்த மாதிரி ஆச்சரியமா இருக்கு. குர்ஆன்ல எவ்வளவு தெளிவா இருக்கு, இவங்க சூனியத்தை நம்புற கூட்டம் அப்படின்றாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தோணுது? ஆச்சரியத்துல ஆச்சரியமா இருக்கு, முட்டாள்களுக்கே வழங்கணும்னா ஏன் உங்களுக்கு வழங்கல? அங்க என்ன ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சூனியம் இல்லைன்னுறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? குர்ஆன் வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே சொந்த சரக்கு உள்ள இருந்து கொண்டு வந்து இல்ல அல்லாஹ் சொல்லிட்டான் சூனியம் இல்லை. சரி, ஹை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க நிறைய வசனங்கள்ல சொல்றான். அதே போல வந்து ஹதீஸ்களும் நிறைய இருக்கு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குன்னமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்க இருந்தோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு காணா போயிட்டு ரொம்ப நேரம் நாங்களும் தேடினோம், கிடைக்கல. அதுக்கப்புறம் திடீர்னு நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அதானி தாஇ அல் ஜின், ஒரு தாயி ஜின் என்கிட்ட வந்துச்சு. அதானி தாஇ அல் ஜின்னி, ஒரு தாயியான ஜின் என்கிட்ட வந்துச்சு. அப்படின்னா என்ன? ஜின்கள்லேயே அழைப்பாளர் இருக்காங்க. ஃபதஹப்து மாஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நான் அந்த ஜின்னோட சென்றேன். அப்போ ஒரு மனிதர் என்ன செய்ய முடியும்? ஜின்னோட நடந்து கொள்ள முடியும். ஃபகரஅத்து அலைஹிமுல் குர்ஆன, நான் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பித்தேன். ஃபன்தலக பினா ஃபரானா ஆசாரஹும், அவங்களுடைய அந்த இருந்த அடிச்சோடுகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டப்பட்டது. அவங்களுடைய நெருப்புகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டப்பட்டது. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள் கூட போகும்போது அவங்க ஜின்கள் இருந்த இடத்து அதனுடைய அடையாளங்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலா தஸ்தஞ்சிஉ, நீங்க வந்து இஸ்திஞ்சா பண்ணாதீங்க. இஸ்திஞ்சானா சுத்தம் செய்யறது. தண்ணி இல்லாம யூரின் போனா சுத்தம் செய்வாங்க தெரியுமா? செங்கலை வச்சு அல்லது வந்து ஆட்டு புழுக்கையை வச்சு. சரிங்களா? நீங்க வந்து ஆட்டு புழுக்கையை வச்சு சுத்தம் செய்யாதீங்க, எலும்பு வச்சு சுத்தம் செய்யாதீங்க. ஃபஇன்னஹுமா, ஏனென்றால் அவை இரண்டும் தஆமு இஹ்வானிக்கும், உங்களது சகோதரனாகிய ஜின்களுக்குரியது, ஜின்களுடைய சாப்பாடு. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? சகோதரன்றாங்க. அப்போ அதனுடைய சாப்பாடு என்னது? எலும்பும் விட்டேன். அப்போ இந்த ரெண்டுமே நாம பயன்படுத்தக்கூடியது, இந்த ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, இந்த ரெண்டுமே நம்ம உலகத்தில் இருக்கக்கூடியதுதான். அப்போ நம்ம பயன்படுத்துறது அதுவும் என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். நீங்க ஆட்டு புழுக்கை என்னைக்காச்சும் ஜின்னு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? எலும்பு என்னைக்காச்சும் ஜின்னு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அப்ப அது சாப்பிடாதுன்னு அர்த்தமா? அப்படியே அந்த இடத்துல அப்படியே பறந்து அப்படியே வாய்க்குள்ள போற மாதிரி என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்தா நம்ம என்ன செய்யலாம்?
நம்பலாம். கரெக்டுங்களா? நம்ம இப்படி யோசிச்சா எல்லாத்தையும் மறுக்கணும். கரெக்டுங்களா? இப்படி யோசிச்சோன்னா இதே மறுத்துட்டு போயிட வேண்டியது. சினிமாட்டிக்கலான ஒரு உலகத்துல இருந்துகிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்கறது என்னது? ஒரு முட்டாள்தனமான விஷயம். யாருமே நீங்க யார்ட்டையாச்சும் கேட்டீங்கன்னா யாருமே அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. வேற விஷயத்த வேணா பார்த்துருக்கலாம். ஏதாச்சும் ஒன்று பறந்து போறத வேணா பார்த்துருக்கலாம். சாப்பிட்றதெல்லாம் என்ன செய்ய முடியாது, யாருமே பார்த்துருக்க முடியாது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னி அராக்க துஹிப்புல் கனமல் பாதியா ஃபைதா குன்த ஃபீ கனமிக பாதி. நீ வந்து ஒரு பல்ல சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ வந்து பள்ளத்தாக்குல இருந்தன்னா நீ வந்து தொழுகைக்காக அதான் சொல்லு. அப்படின்னா அந்த இடத்துல பள்ளத்தாக்குல இருக்கும்போது அதான் சொல்லணும். சட்டம் என்ன? ஏன்னா அங்க அதான் சத்தம் கேட்காது. அதான் சத்தம் எங்கெல்லாம் கேட்கலையோ அங்கெல்லாம் அதான் சொல்லப்படணும். அதான் சத்தம் எங்கெல்லாம் கேட்குதோ அங்க அதான் சொல்ல தேவையில்லை. இகாமத் சொல்லி தொழுகை நடத்தினா போதுமானது. அதாவது தொழுகை நீ தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கும்போது சத்தத்தை உயர்த்து. முஅத்தினுடைய அந்த பாங்கு சத்தத்தை ஜின்களும் கேட்கும், மனிதர்களும் கேட்கும். அந்த ஜின்களும் கேட்டு மனிதர்களும் கேட்டு என்ன செய்யும்? மறுமை நாள்ல வந்து சாட்சி சொல்லும். யாருக்கு? மனிதர்களுக்கு. யாரெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க? மனிதர்களும் சாட்சி சொல்லுவாங்க, ஜின்களும். அப்ப ரெண்டு ஒண்ணுதான். நமக்கு கண்ணுக்கு தான் மறைவா இருக்கு தவிர, அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராலே சொல்லிட்டான், அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவான விஷயத்தை நம்புவார்கள். அல் காபுங்கிறது நம்ம விட்டு விலகுனது எல்லாமே காபு தான். இன்னும் நிறைய இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வஹீல பைன ஷயாத்தீன் வ பைன கபர அஸ்ஸமாஇ. என்னதுன்னா, முன்னாடி வந்து இந்த அந்த சோசியம் குறி சொல்லுவாங்கல்ல, அவங்கள்ட்ட ஜின்கள் என்ன செய்யும்னா தொடர்புல இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க? வானத்துக்கு போவாங்க. வானத்துக்கு போய் மலக்குமார்கள் வந்து பேசுறத ஒட்டு கேட்பாங்க. மலக்குமார்கள் பேசுறதை இவங்க ஒட்டு கேட்கறது கரெக்ட், ஓகே. மலக்குமார்கள் பேசுறது வந்து எப்படி சரியா இருக்கும்? மலக்குமார்கள் முற்றிலும் அறிந்தவர்களா? மறைவான விஷயத்தை அறிந்தவர்களா? கிடையாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை ஒரு மலக்குக்கு சொல்லுவான், அந்த மலக்கு மற்ற மலக்குகளுக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த விஷயத்த மலக்குமார்கள் பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மத்தியில சைத்தான் போய் ஒட்டு கேட்பான். வஹீல பைனனா வ பைன கபர் ஸமாஇ வ அர்ஸலத் அலைனா ஷுஹப். சைத்தான் என்ன சொல்லுது? எங்களுக்கும் அந்த செய்திகளுக்கும் நடுவுல ஒரு சுவாலை, நெருப்பு சுவாலை அனுப்பப்பட்டது. அதனால நாங்க என்ன செஞ்சோம்? விரண்டு ஓடிட்டோம். அப்போ என்ன சொல்லுது? இது வந்து ஹதீஸ்ல வருது. அப்போ பறந்து போய் என்ன செய்ய முடியும்? ஒட்டு கேட்க முடியும். அந்த ஒட்டு கேட்ட விஷயங்களை என்ன செய்ய முடியும்? மனிதர்களுக்கு அறிவிக்க முடியும். ஏன்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஜின் இருந்துச்சு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜின் வந்து பேசிச்சு. மனிதர்கள்ட்ட பேசுறதுக்கு முடியும். அப்படின்னா செய்தியை ஒட்டு கேட்க முடியும்னா அதை வந்து என்ன செய்ய முடியும்? சொல்லவும் முடியும். வஹால பைனக்கும் வ பைன கபர் ஸமா இல்லா ஷைஉன் ஹதஸ் வத்ரிபு மஷாரிகல் அர்து வ மகாரிஃப ஃபன்துரு மாதா அல்லதி ஹால் பைனக்கும் வ பைன கபர் ஸமாஇ ஃபன்ஸரஃப உலாயிக அல்லதீன தவஜ்ஜஹு. அந்த ஹதீஸ் வந்து பெரிய ஹதீஸ், சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், நீங்க எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த ஹீன ரஜஉ இலா கௌமிஹிம், அந்த விரட்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய சமுதாயத்திட்ட வருது ஜின்கள். யா கௌமனா, அந்த ஜின்கள் கூறுது, எங்களுடைய சமுதாயமே, இன்னா சமிஅனா குர்ஆன நஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். யஹ்தி இலா ருஷ்த், அது வந்து நேரான வழியின் பக்கம் காட்டக்கூடியது. ஃபஆமன்னா பிஹி, நாங்கள் அதனை ஈமான் கொண்டோம். வலன் நுஷ்ரிக பி ரப்பினா அஹதா, எங்களது இறைவனுக்கு ஒருபோதும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம். இதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். சரிங்களா? அப்போ அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா அக்கல அஹதுக்கும் ஃபல்யக்குல் பியமீனிஹி, நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா வலது கையால சாப்பிடுங்க. ஃபைதா ஷரிப ஃபல்யஷ்ரப் பியமீனிஹி, நீங்க குடித்தா வலது கைட்டு குடிங்க. ஃபஇன்ன ஷைத்தான யாக்குலு பிஷிமாலிஹி வ யஷ்ரபு ஷிமாலிஹி. அப்போ என்ன அர்த்தம்? ஷைத்தானும் சாப்பிடுவான், ஷைத்தானும் குடிப்பான். அந்த ஷைத்தானும் இதுவும் என்ன செய்யும்? இடது கையால குடிக்கும். அப்போ அதுக்கு கை இருக்குங்கிறது விளங்குது. சரிங்களா? அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா, மா மின் மௌலூதின் யூலது இல்லா நஹஸஹு ஷைத்தான், எந்த ஒரு குழந்தை பிறந்தாலுமே அந்த குழந்தை முதல்ல அழுதுகிட்டே இருக்கும். வீட்டில் அழுதுகிட்டே இருக்கிறது காரணம் என்ன?
ஷைத்தான் வந்து தீண்டுவான். அப்போ ஷைத்தான் தீண்டுதலின் மூலமாக குழந்தைக்கு நோய்வினை உண்டாகும். உறுதியாகதா இல்லையா? இது எதுல? சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ் தான். சரிங்களா? யார் அதுல இருந்து ஃபயஸ்தஹில்லு சாரிஹை மின் நஹ்ஸதி ஷைத்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஷைத்தான் தீண்டுதலின் காரணமாகவே தொடர்ச்சியாக அது சத்தம் போட்டு அழுதுகிட்டே இருக்கும். இல்லா இப்னு மரியம் இப்னு மரியமும், அதாவது ஈசா அவங்களை தவிர, அவங்க அம்மாவை தவிர மீதி எல்லாரும் இதுல பாதிக்கப்பட்டவங்க தான். அது ஷைத்தான் தீண்டுதலால குழந்தைகளுக்கு. அப்போ குழந்தைகளை தீண்ட முடியும், குழந்தைகளை தொட முடியும். சரிங்களா? மனிதனோட பொருட்களையும் தொட முடியும். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரால சொல்றான், வத்தபௌ மா ததுலு ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வமா யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹர். அப்போ வந்து இந்த இடத்துல சிகர் சம்பந்தமாக அதுக்கு எப்படி தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை பற்றி சொல்லும்போது, கால மூசா தகூலுனில் ஹக் லம்மா ஜா அஸ்ஹிருன் ஹாதா. அதே போல அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அந்த சூனியக்காரங்களுக்கும் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே போல குல் அஊது பின் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக், அதே போல குல் அஊது பின் நாஸ் மலிக்கின் நாஸ், அது எல்லா விஷயமும் என்னதுன்னா சூனியத்தை பற்றி பேசக்கூடியது. இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹு தஆலா சொல்றாங்க, தப்சீர் குர்துபி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கதுங்கிற ஆயத்துக்கு அந்த நஃபாசாத்துங்கிறது யாருன்னா சூனியக்காரிகள். அவங்க என்ன செய்வாங்கன்னா கயிறுகளில் முடிச்சு போடுவாங்க. இமாம் முஜாஹித், இமாம் விக்ரிமா, இமாம் கதாதா வா தஹாக் வா ஹசன், இவங்கெல்லாம் இமாம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்கள். இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அது எல்லாமே சூனியக்காரர்களை தான் குறிக்கும். அது வந்து இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹு தஆலா அவங்களுடைய தப்சீர் இப்னு கஸீர்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்னு ஜரீர் அத்-தபரி, இமாம் அத்-தபரி வந்து அவங்களுடைய தப்சீர் அத்-தபரியில அவங்க என்ன சொல்றாங்க, மின் ஷர்ரி ஸவாஹிர், அதாவது சூனியக்காரர்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுவது. அதே போல இமாம் அல் காசிமி இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சூனியக்காரிகளை பத்தி தான் இந்த வசனங்கள் எல்லாமே பேசுது. அது இப்னு மஸ்ஊத் கூட்றா மாணவர் கூட்றா என்னது? அது சூனியக்காரங்க இப்னு மஸ்ஊத் அவருடைய மாணவர்களும் சேர்த்து. அப்போ நாம இங்க என்னத்தை பார்க்குறோம்? இந்த வசனத்தை சொல்லிட்டு இது சூனியம் இருக்குது உண்மைதான் சொல்லுதுன்னு நம்ம சொல்லலை. பாருங்க, குல் அஊது பின் நாஸ் மலிக்கின் நாஸ் மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கத். நஃபாசாத்னா என்னன்னு தெரியுமா? அது சூனியக்காரிகள் அப்படின்னு நான் சொல்ல. யார் சொல்றதாக சொல்றோம்? சஹாபாக்கள்ல இருந்து உலமாக்கள் வரைக்கும் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? இதை சொல்றாங்க. இதே போல ஒருத்தங்க மறுத்தாங்கன்னா ஹைர். ஏன் நஃபாசாத்துங்கிறது சூனியம் இல்லைங்கிறத இந்த சஹாபி சொல்லியிருக்கிறாரு, இந்த இமாம் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு அடுத்து வந்து அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி மறுத்தாங்கன்னா நாம என்ன செய்வோம்? அந்த விஷயத்தை ஏற்கலாம். கரெக்டுங்களா? என்ன சொல்லுவாங்க? நஃபாசாத்துங்கிறது அது கிடையாது, வேற அர்த்தம்லோ அப்படின்றாங்க. இல்ல, ஒருவேளை ஒரு இமாம் சொன்னதாக புதுசா ஒரு இமாம் ஒருபோதும் சஹாபாக்கள் இருந்தோ அதுல சொன்ன உலமாக்கள் இருந்தோ காட்ட முடியாது. மாறாக ஏதாச்சும் ஒரு இமாம் பின்னாடி காலத்துல சொன்னதாக காட்ட முடிந்தா அந்த இமாமுடைய பேரை மட்டும் கேளுங்க, தெளிவா தெரியும் இவங்க யாரை பின்பற்றுறாங்க, தெளிவா தெரியும் யாரை பின்பற்றுறாங்க. சரிங்களா? மேக்சிமம் நீங்க அறியப்படாத பேரா தான் இருக்கும். அந்த அவங்க யாருங்கிறத நீங்க படிச்சு பார்த்தாலே புரிஞ்சும். ஒரு இமாம் இந்த இமாம் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லும் போது நீங்க வந்து அந்த இமாமுடைய பெயரை போட்டு இந்த இமாம் யாருன்னு பார்த்தாலே தெளிவா அவங்களுடைய கொள்கை என்ன கொள்கைன்னு போட்டிருப்பாங்க. முத்தசிலாவை சார்ந்தவரா இருப்பார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப இவங்க யாருடைய கூற்று எடுத்துட்டு வர்றாங்க? முத்தசிலா கூட கூற்று எடுத்து வர்றாங்க. இப்ப நமக்கு மறுப்பு கொடுக்கக்கூடியவங்க இந்த அடிப்படையில மறுப்பு கொடுத்தாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், இல்லைன்னா அது வந்து முட்டாள்தனத்தின் அடிப்படையில எல்லாமே மடையர்களாக ஆக்கப்படுறதுக்கான இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூனியம் செய்யப்பட்டாக ஒரு ஹதீஸ் இருக்கும். கரெக்டுங்களா? அந்த ஹதீஸ் யார் அறிவிக்கிறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நலவ நாடுறதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை விட இந்த மக்களா தகுதியானவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாங்க அவங்கள பைத்தியக்காரங்கிற பட்டத்தை நாங்க ஒருபோதும் சுமந்த மாட்டோம் அப்படிங்கிறதுல இவங்க உறுதியா இருந்தாங்கன்னா அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு ஹக்குபி அவங்க தான் இதுக்கு வந்து முழு தகுதி படைத்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சூனியக்கார இல்லை, சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க இல்லைன்னு உறுதிப்படுத்துறதுக்கு யார் தகுதியானவங்க? அவங்க தான் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியக்கப்பட்டதான். இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டது முழுக்க முழுக்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலமா தான். இந்த ஹதீஸ் வந்து முத்தவாத்திரான ஹதீஸ்.
அதாவது அதிகமான சஹாபாக்களால் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ். சரிங்களா? நீங்கள் எப்படி ஒரு மனிதரை வந்து நீங்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வைக்கப்பட்டதாக சொல்ல முடியும்? அவர் அப்போ பைத்தியக்காரன்னு சொல்கிறீங்களா கேட்பாங்க. 6 மாசமா? சரி, பைத்தியக்காரங்களாம் கேட்பாங்க. அப்போ இந்த வார்த்தையை தவிர்க்கிறதுக்கு யார் அதிக உரித்தானவங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அந்த ஹதீஸை அறிவிச்சிருக்கே தேவையில்லை. கரெக்டுங்களா? அவங்க தான் இந்த ஹதீஸை அறிவிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது, 2 மலக்குமார்கள் வந்தாங்க. அந்த சூனியம் வந்து யார் வச்சா? யகூதிகள் லபீத் இப்னு ஆசம்ங்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு 3 தினார்களை கொடுத்து, வெறும் எத்தனை 3 தினாரை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொல்றதுக்காக இந்த சூனியம் வைக்கப்பட்டது. கொல்றதுக்காக இந்த சூனியம் வைக்கப்பட்டது. وظاهر من جميع طرق الحديث أن هذا السحر كان من نوع عقد الرجل عن زوجته. உலமாக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹதீஸ் இந்த சூனியம் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வைக்கப்பட்ட ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தது என்னன்னா, தன்னுடைய மனைவிக்கும் கணவனுக்கும் மத்தியில நார்மலா இருக்கக்கூடிய பிரச்சனையே பேசக்கூடியது. இது அவங்க இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு 60 நாள் இல்லை 40 நாள் தானே இது அதோடைய 6 மாசம். இஹ்திலாஃபு முத்தத ஹாதல் அஸ்ஸஹர். சில உலமாக்களுக்கு மத்தியில் இது எத்தனை மாதங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. அவங்க வந்து நிறைய காரணங்களை சொல்கிறாங்க. யாருன்னா இவங்க யார் யகூதிகள் என்ன சொல்கிறாங்க? வகாலத் தாலிமுன் அநியாயக்காரர்கள்னு சொல்கிறாங்க. அநியாயக்காரர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க? இத்தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்கூரா, நீங்கள் வந்து சூனியம் வைக்கப்பட்டவர் தானே பின்பற்றுறீங்க, நீங்கள் யாரையும் பின்பற்றலையே அப்படிங்கிறாங்க. அப்போ சூனியத்தை மறுக்கக்கூடியவங்க என்ன கேட்குறாங்கோ? அப்போ அவங்க சொல்கிறது தானே நீங்களும் சொல்கிறீங்க, ஒத்து போது தானே? ஆமாம், அப்போ அவங்க சொல்கிறது தானே நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அநியாயக்காரங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் சூனியம் வைக்கப்பட்ட மனிதர் தானே பின்பற்றுறீங்க, அப்படி சொல்கிறத நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காப்பாற்ற வேண்டாமா? அப்புறம் காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யலாம்? பொய் சொல்லலாமா? நடந்தது ஒன்று. சரி, அந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும் வெறுமனே அதை மட்டும்தான் சொன்னாங்களா? சொல்லுங்க. அந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும் வெறுமனே அதை மட்டும்தான் சொன்னாங்களா? சரி, வேற அவங்க சொன்னா நம்ம அதுக்கு மாற்றம் செய்யணும்னு அர்த்தமா? சரி, அவங்க சூனியக்காரரை பின்பற்றீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் சூனியம் வைக்கப்பட்டது உண்மை அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் எப்படி அவங்க சொல்கிறத ஏற்றுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? சரி, இந்த மாதிரி அநியாயக்காரர்கள் யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், இவங்க சொல்கிறதுக்கு நாம் மாற்றம் சொல்லணுங்கிறது அவசியம் இருக்குதா? சரி, அப்படி சொல்லணும்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? வகாலு லிஹாதே ரசூல், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க? முஹம்மது எப்படி ஒரு மனிதர், யாக்குலு தாம், அவர் சாப்பிட்றாரு, வயம்ஷிஃபில் அஸ்வா, கடை வீதியில் நடக்கிறாரு, லவ்லா அன்சல இலைஹி மலக், மலக்கு அறிவிச்சிருக்க வேண்டாமா நமக்கு? அப்போ இவங்க என்ன செய்யறாங்க? இவர் மனிதர் அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்க யாரை பின்பற்றீங்க? மனிதரை பின்பற்றீங்க. அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்? சாப்பிட்றாரு. அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்? குடிக்கிறார். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்? கடை வீதியில் நடந்து போறாரு. இவரையா பின்பற்றீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க உண்மையிலே அதுக்கு மாற்றம் செஞ்சவங்க நீங்க என்ன செய்யணும்? இதுக்கும் மாற்றம் செஞ்சிருக்கணும். கரெக்டுங்களா? இல்லை இவர் சாப்பிட மாட்டாரு, ஒரு மலக்கு, இவர் குடிக்க மாட்டாரு, கடைக்கெல்லாம் நடந்து போக மாட்டாருன்னு சொல்லியிருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு ஒத்து போறாங்க, மேலே என்ன செய்யறாங்க? மாற்றம் செய்யறாங்க. புரியுதா உங்களுக்கு? டிஃப்ரெண்ட் புரியுதா? புரியுதா பை? இல்லைங்களா? தூங்கிட்டீங்களா? சரி, என்ன சொல்றாங்க? அதாவது சூனியத்தை நம்பக்கூடியவங்களுக்கு மறுப்பு கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க? அந்த சூனியக்காரர்கள், அந்த யகூதிகள் சொல்றாங்க, இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, நீங்க சூனியம் செய்யப்பட்டவர்களை தான் பின்பற்றுறீங்க, வேற யாரையும் பின்பற்றலன்னு சொல்லும்போது அதை நமக்கு வந்து எதிராக வைக்கிறாங்க. ஏன்? நாம என்ன செய்யறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதுங்கிற ஒத்துக்கிறோம். அப்போ யூதர்கள் சொல்றது தான் நீங்க சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. யூதர்கள் சொல்றது தானே நீங்க சொல்றீங்க. அப்போ யூதர்கள் சப்போர்ட்டா நீங்க பேசுறீங்களா? நாங்க என்ன செய்யறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றுறோம், அவர் சூனியம் செய்யப்படலன்னு சொல்றோம், நாங்க சூனியம் செய்யப்பட்டவரை பின்பற்றலன்னு சொல்றோம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்களா? புரியுதா உங்களுக்கு? இப்போ
அப்போ யூதர்களும் கிறிஸ்துவர்களும் முஷ்ரிக்கீன்களும் இதை மட்டுமா சொன்னாங்கன்னு நான் கேட்க. வெறுமனே சூனியக்காரங்களை பின்பற்றினவர்களை சூனியக்காரங்களை பின்பற்றீங்கன்னு மட்டுமா சொன்னாங்க? இல்ல, நீங்க யாரை பின்பற்றீங்க? யாக்குலு தாம எம்சி ஃபில் அஸ்வாக். நீங்க ஒரு வெறும் மனிதரை தான் பின்பற்றீங்க. அப்ப அவங்களுக்கு என்ன அர்த்தம்? மனிதர்கள் பின்பற்றதுக்கு தகுதியானவங்க அல்ல, மலக்குமார் வந்திருக்கணும்ன்றாங்க. அப்போ வகாலு லிஹாத ரசூல், இந்த தூதரை பத்தி அவங்க சொல்லும் போது யாக்குலு தாம எம்சி ஃபில் அஸ்வாக், அவர் வந்து கடை வீதியில் நடந்து போறாரு, அவர் வந்து சாப்பிடுறாரு. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், நான் உப்பு கண்டம் சாப்பிடக்கூடிய ஒரு மனிதன். நாங்க உப்பு கண்டம்னா காய்ந்த கறிக. அப்ப அவர் மனிதர் தான். அப்ப அவங்க கேட்கறாங்க மனிதரையா பின்பற்றுறாங்க போது நீங்க என்ன சொல்லணும்? அதுக்கு இல்லைன்னு சொல்லிக்கணும், அப்படிதானே? அவங்க என்ன சொல்றாங்க? இந்த இடத்துக்கே வரமாட்டாங்க. மேல உள்ள வசனத்தோட நின்றுட்டு நம்மளை வந்து இவங்கெல்லாம் பாத்தீங்களா யகூதிகள் சொல்றதுதான் சொல்லிட்டு போறாங்கன்றாங்க. அடுத்த வசனத்துக்கு வந்தா தானே தெரியும். அப்போ யகூதிகள் என்ன சொல்றாங்க? உலவுலா உன்சில இலைஹி மலக், ஏன் மலக்குமார்கள் அல்லாஹ் அனுப்பியிருக்க வேண்டியதானே? சரி, இந்த மனிதர் இருந்தாலும் இந்த மனிதருக்கு என்ன தோட்டம் இருக்குதா? இந்த மனிதருக்கு தோட்டம் இருக்கா, சொத்து இருக்கா, ஏதாச்சும் இருக்கா? அதுக்கு அடுத்து தான் சொல்றாங்க காலத்தாலிமூன தத்தபியூன எல்லா ரஜுலன் மஸ்கூரா, சூனியம் செய்யப்பட்டவர்கள் தான் நீங்க வந்து என்ன செய்றீங்க? பின்பற்றுறீங்க அப்படின்றோம். அப்போ இவங்களுடைய அந்த முரண்பாடு எல்லாமே அவங்களுக்கு தான் முரண்பாடு இருக்கு, சரிங்களா? அதிகமான உலமாக்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்றாங்க. வெறுமனே அந்த சூனியம் செஞ்ச லபீத் இப்னு ஆசம்ங்கிற நபருக்கு 3 திர்ஹம்கள் வந்து கொடுக்கப்பட்டது. நீங்க அந்த வரலாறை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் யகூதியை சார்ந்தவன் தான் இவன். லபீத் யகூதியை சார்ந்தவன், சூனியக்காரன்ல ஒருத்தன், சரிங்களா? ஃபஅலன் காம ذلك سقي بعمل السحر على شعرات من நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைமுடியில இருந்து என்ன செய்யப்பட்டது? எடுக்கப்பட்டு சூனியம் வைக்கப்பட்டது. இந்த சூனியம் எப்படிப்பட்டது, அவங்க எத்தனை நாள் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கு. 40 நாள் இருந்தாங்க, 40 நாள்ல இருந்து 6 மாசம் வரைக்கும் இருந்தாங்க, சரிங்களா? அப்போ வந்து 2 மலக்குமார்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமாட்டில் ஒருத்தவங்களும் கால் மாட்டில் ஒருத்தவங்களும் இருந்து இவர் சூனியம் செய்யப்பட்டது யாருன்னு கேட்கும்போதும் ஒரு மலக்கு சொன்னார், லபீத் இப்னு அஸ்ஸம் அல் யகூதி, இவர் யகூதியை சார்ந்த இவர். சும்மா எதனால வைக்கப்பட்டதுன்னா அவங்களுடைய முடியல வைக்கப்பட்டது, இந்த இடத்துல இருக்குன்னு சொன்ன போதும் அந்த மலக்கு 2 பேரும் அவரை என்ன செஞ்சாங்க? குணப்படுத்தினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குணப்படுத்திட்டான். இந்த விஷயம், இந்த ஹதீஸ் முடிஞ்சிச்சு. சரி, இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க? நீங்க அந்த நாள்ல சூனியம் செய்யப்பட்டதை 40 நாள்ல இருந்து 6 மாசமா இருக்கட்டும். இந்த 40 நாள்ல இருந்து 6 மாசம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீ வந்திருக்காதா? வந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹீ வந்திருக்கும். அப்போ சூனியம் செய்யப்பட்ட நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க? மனைவி மாட்ட சென்று இருப்பாங்க, செய்யாத மாதிரி அவங்களுக்கு தோணும். இல்லை செய்யாம இருந்திருப்பாங்க, அல்லது செஞ்ச மாதிரி தோணும், சரிங்களா? அப்போ இவங்க என்ன சொல்றாங்க? வஹி வராத மாதிரி இருந்திருக்கும், ஆனா வஹி வந்த மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லாத மாதிரி இருந்திருக்கும், ஆனா சொன்ன மாதிரி தோணியிருக்கும். அப்படி சொல்லியே அந்த 6 மாசத்துல எதுவும் குர்ஆன் ஆயத்து வந்திருக்காதா? எவ்வளோ அற்புதமான கேள்வி, கரெக்டு அவங்க கேட்குறது நியாயம்தான். மாஷா அல்லாஹ், அவங்களுடைய நியத்துலாம் குர்ஆனை பாதுகாக்கிறதுக்காக சொல்லப்படுது, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நாம இருக்கணும்னா நாம என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க கேட்கறது நியாயம்தான். நீங்க வந்து உண்மையிலே அந்த குர்ஆனை வந்து எதுவும் அந்த அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சூனியம் செய்யப்பட்ட நிலையில் எதுவும் சொல்லியிருந்து அது குர்ஆன்ல இணைக்கப்பட்டிருந்தா அதை நம்ம என்ன செய்யணும்? நீக்கணும். அது இல்லைங்கிறது தான் நம்மளுடைய ஏதோ வாதம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்படலன்னு சொல்லிட்டோன்னா இந்த கேள்விக்கு நம்ம போக தேவையில்லை அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கிறாங்க. சரி, ஒருவேளை ஒரு மனிதன் அந்த நிலையில இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? எனக்கு இது பிரச்சனையாக இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதன் என்ன செஞ்சுருக்கணும்? சொல்லுங்க. என்ன செஞ்சிருக்கோம்? நாமளா வந்து இப்போ உங்களுக்கு வந்து அது இருக்கா, என்ன செய்வீங்க? தேடுவீங்க, அப்படித்தானே? இது உண்மையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டது உண்மைதானே? எப்படி தேட முடியும்? உங்களுக்கு அரபி மொழி தெரியல, எப்படி தேட முடியும்? உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில தேடுவீங்க. எப்படி தேடுவீங்க? என்ன பேசியிருக்கிறாங்க இது சம்பந்தமாக மட்டும்தான் தேட முடியுமே தவிர நீங்க என்ன செய்ய முடியாது? ரிசர்ச் பண்ண முடியாது. ஏன்னா அந்த தரத்துக்கு நாம கிடையாது. அந்த
தரத்தில் அந்த அதுக்கான புத்தகங்களும் அதுக்கான விஷயங்களும் நம்மக்கிட்ட கிடையாது. இப்போ நெட்டில் இருக்க மக்தபு ஷாமிலா இருக்கு போட்டோன்னா எல்லாரும் வராது, தப்பு தப்பாக தான் வரும். அதனால மதினாலே மஸ்ஜித் நபவியிலே எல்லா அங்கே பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் நபவியில் லைப்ரரி இருக்கும். லைப்ரரியில் வருஷயோட லேப்டாப் அந்த இது இருக்கும், சிஸ்டம் இருக்கும். எல்லா சிஸ்டத்துலேயும் மக்தபு ஷாமிலா எடுத்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ மிஸ்டேக் இருக்குது, அவ்வளோ மிஸ்டேக் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட லேப் இருக்குது, எல்லா ஹதீஸ் இருக்குது, எல்லா புக் இருக்குது. ஒன்றுமே கிடையாது, அதில் இருக்கிறத தாண்டி நிறைய இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும், அதிகபட்சமாக என்ன செய்ய முடியும், அறிஞர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னு வேணா எடுத்துக்க முடியும். சரி, அறிஞர்கள் யார் முதல்ல சிறந்தவங்க? சஹாபாக்கள், தாபியீன்கள், அவங்களாம் எடுத்துக்கலாம். இமாம் புகாரி அறியப்பட்டவங்க தான், சரிங்களா? அந்த குர்ஆனுக்கு விளக்க உரை கொடுத்தவங்களை நம்ம எடுக்கலாம். அவங்களுக்கு உண்மையிலே இது தெரியணும்னு என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பா தெரிஞ்சு இது பண்ணுவாங்க. இமாம் அல் மாசி குர்ஆன் விரிவுரையாளர்ல ஒரு ஆளு. அவங்க என்ன சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி தஆலா, வகத் அன்கர ஹாதல் ஹதீஸ முக்ததியா, பிதத்வாதிகள் இந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஹதீஸை மறுக்கக்கூடியவங்க எல்லாம் பிதத்வாதி. யாரெல்லாம் மறுக்கிறா தெரியாத உங்களுக்கு? என்ன பை, யார் பை? நீங்க சொல்றது கேட்கணும். வேற இமாம் மாசி வந்து டிஎன்டிஜே பார்த்தவங்க கிடையாது. யாரு அவங்க முன்னாடி உள்ள காலத்துல உள்ளவங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கது அன்கர ஹாதல் ஹதீஸ், எந்த ஹதீஸ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ அன்கர ஹாதல் ஹதீஸ அல் முப்ததியத்து, பிதத்வாதிகள் மறுக்கிறாங்க. மின் ஹைசு, எதற்காக? அன்னஹு யஹுத்து மின் மன்சபின் நுபுவா யுஷக்கிகு ஃபீஹா, இந்த ஹதீஸை நாம உறுதிப்படுத்தணும்னு சொன்னா நுபுவத்துல பிரச்சனை, சந்தேகத்தை ஏற்படுத்திடுவோம். நபித்துவத்துல நாம சந்தேகத்தை ஏற்படுத்திடுவோம். அதன் காரணமாக மறுக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை புதுசாக உருவாக்குனவங்க யாரு கிடையாது, டிஎன்டிஜே கிடையாது. அப்போ இவங்களுடைய கூற்றுலாம் என்ன, முன்னாடி உள்ள சரக்கை எல்லாம் தூக்கி இந்த காலத்துல சொல்றது. புரியுதுங்களா? முன்னாடி உள்ள சரக்கு எல்லாம் தூக்கி இந்த காலத்துல சொல்றது. நீங்க போன் இல்லைன்னா இமாம் அல் மாசி எந்த காலத்துல உள்ளவங்கன்னு பாருங்க. அப்போ டீ பிரேக் பை, சரி இந்த இதோட முடிச்சுக்கோ. وأن تجويزه بمنع ثقة بالشرع, அது ஆகுமானது என்று ஆக்கிட்டா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதுங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அது அந்த ஷரியத்துல நம்பகத்தன்மையை குறைச்சிடும். ஏன்னா அவர் சூனியம் செய்யப்பட்ட நிலையில சில விஷயங்களை சொல்லியிருக்கலாம், சொல்லாம போயிருக்கலாம். ஜிப்ரீல் வராமையே ஜிப்ரீல் வந்தாருன்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி நம்பகத்தன்மையை குறைச்சிருக்கும். வகாலு, மேலும் அவர்கள் யார் பிதத்வாதிகள் கூறுகிறார்கள், எப்ப பாய் பார்த்தீங்களா, வகாலு கூறினார்கள், ஃபலஅல்லஹு ஹீனைதின், அவங்க என்ன சொல்றாங்க, ஹீனைதின் யுஹய்யுல் இலைஹி அன்னஹு ஜிப்ரீல் யாத்திஹி வலைஸ சும்ம ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்ததா கூட அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஜிப்ரீல் எல்லாம் வந்திருக்கலாம், ஷைத்தான் வந்திருக்கலாம், ஷைத்தான் வந்து ஜிப்ரீல் நினைச்சிருக்கலாம் சூனியம் செய்யப்பட்டவரா இருந்தான்னா. அப்போ இதன் காரணமாக நம்ம என்ன செய்யறோம், அதை ஏத்துக்கல. ஊஹிய இலைஹி வமா ஊஹிய இலைஹி, அவர் நினைச்சிருக்கலாம் இப்போ வகி வந்திருக்குன்னு சொல்லி, ஆனா உண்மையில வகி வந்திருக்காது, அப்படி நினைச்சிருக்கலாம் தானே. அப்போ இதன் காரணமாகவே நாம் என்ன சொல்றோம், அதை மறுக்கிறோம். சரிங்களா? வகால ஹாதல் லதி காலுல் பாத்தில், இதுதான் அந்த அஹ்லுல் பாத்தில் சொல்றாங்க, வழிகட்டவர்கள். எப்போ பாத்தீங்களா, அல் மாசி மாசிரி மாசிரி لأن الدليل رسالة وهو معجزة. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தூதுத்துவம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. முதல்ல அலா சித்கிஹி ஃபீமா யுபல்லிகு, அதை பாதுகாப்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, இவர்களை பாதுகாப்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. அதை தொடர்ச்சியாக இமாம் அல் ஜின்கி யூசுஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏற்பட்ட மாற்றம் என்பது மனிதன் அடிப்படையில் மனிதனுக்கு என்ன மாற்றம் ஏற்படுமோ அதுதான், மனிதனுக்கு எப்படி நோய் வருமோ அப்படிதான். ஃபலா யஜுர் ஹலல், இதனால அந்த நுபுவத்துல எந்த ஒரு மாற்றமும் வரல. வலா நக்ஸஃபி ஃபித்தீன் யகல் அம்பியா, எப்படி எல்லா நபிமார்களுக்கும் நோய் வந்துச்சோ அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நோய் வந்துச்சு. ஹீதைனி இதா ஹுல்லிய லஹு பிஸபபி மர்தி ஸஹர், இது காரணமாக, இந்த நோய் வந்தது காரணமாக என்னது, சூனியம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது.
وأنه يفعل شيئا من أمور الدنيا ولم يفعله. அவர் செஞ்சது ஒன்றும் செய்யாது ஒன்றா சொன்னது காரணமாக அது உலக வாழ்க்கையில தான் நடந்ததே தவிர மறுமை வாழ்க்கையில நடக்கலை. சரிங்களா? உலக வாழ்க்கையில தான் நடந்தது தவிர மறுமை வாழ்க்கையில நடக்கலை. அதாவது தீன் இதுல நடக்கலை. ثم زال ذلك عنه بالكلية بسبب إطلاع الله تعالى على مكان السحر. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் சம்பந்தமாக நடந்தது வெறுமனையே உடலுறவு சம்பந்தமாக தவிர வேற என்றும் இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூனியத்தால பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னா இந்த மார்க்கத்துல பிரச்சனை வரும்னு சொல்லக்கூடியவங்க எதை யோசிக்கல? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த சூனியக்காரங்க செய்யும் போது அந்த சூனியம் முழுசா நம்புனது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். எப்படி நம்புனாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவங்க சூனியம் செய்யும் போது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக சூனியக்காரங்க என்ன போட்டாங்க? கம்பு போட்டாங்க. கம்பு போடும்போது என்னாச்சு? அது பாம்புன்னு சொல்லி யார் நம்பினா? மூசா அலைஹிஸ்ஸலாம். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குல்லா லா தஹப், பயப்படாதீங்க, இன்னக அன்தல் அலா, நிச்சயமாக நீங்க தான் வெற்றி பெறக்கூடியவங்க. அப்ப அந்த சூனியத்தை நம்பினவங்க யாரு? அப்போ இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சூனியத்தால பாதிக்கப்பட்டாரு, அதனால அது வந்து பாம்புன்னு நம்பிட்டாரு சொன்னா என்ன ஆகும்? என்ன செய்ய முடியும்? குஃபுர். அப்படிதானே? வஅல்கி மா ஃபீ யமீனிக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீ வந்து உன்னுடைய வலது கரத்துல இருக்கிறத போடு, அது என்ன செய்யும்? அவங்க செஞ்சதெல்லாம் விழுங்கி விடும். இன்னமா சனோ கைத சாஹிர், அது சூனியக்காரன் சூழ்ச்சி. அப்போ இந்த இடத்துல என்ன தெளிவாகுது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனியக்காரங்க செய்யப்பட்டதை என்ன செஞ்சாங்க? நம்பினாங்க. பார்த்து அப்போ நபிமார்கள் மனிதர்கள் தான். சூனியத்தால மனிதர்கள் எப்படி அதை நம்பி ஏற்பாங்களோ அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் சூனியத்தால மனிதர்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்களோ அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கும் மார்க்க இது அவரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எதுல பாதிக்கப்பட்டாங்கிற வரைக்கும் இருக்கு. ஏன்? அவங்க வந்து தன்னுடைய மனைவி கிட்ட கூடுறது இல்லறத்துல ஈடுபடுவது விஷயத்துல மட்டும்தான் அவங்களுக்கு பாதிப்பு இருந்ததே தவிர வேற எந்த விஷயத்திலையுமே பாதிப்பு இல்லைங்கிறத எத்தனையோ உலமாக்கள் சொல்றத ஏத்துக்கிட்டா இங்க பிரச்சனையே கிடையாது. அப்போ உண்மையிலே சத்தியத்தை தேடுறவங்க என்ன செஞ்சிருக்கணும்? இத்தனை உலமாக்கள் சொல்லியிருக்காங்கிறத அதை ஏத்துக்கிட்டா என்ன ஆகும்? பிரச்சனையே கிடையாது. அங்க ஏத்துக்காம மறுக்கிறது தான் பிரச்சனை. புரியுதுங்களா? சரி, இதோட நம்ம வந்து தீப்பிரைக்கிறோம். அதுக்கடுத்து மீதியை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இங்க என்ன சொல்றாங்கன்னா, வலம் யக்குல் அஹது மின் அஹ்லில் இல்ம் வலா மின் அஹ்லி தக்காய், கல்வியாளர்களும் சரி புத்தி உள்ளவர்களும் சரி அன்னமா ஹுயில் அலி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வலன், அந்த சூனியக்காரர்கள் செஞ்சதன் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தஹ்யில் ஏற்பட்டது. செய்யாதது இல்லாதது இருந்தது போல நடந்தது. அப்போ அது நடந்ததன் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ரிசாலத்துல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை அப்படிங்கிற ஒத்துக்கிறவங்க இந்த விஷயத்துல ஒத்துக்காததுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அது நடக்கிறது என்ன ஆகும்? இந்த மாதிரி விஷயங்கள் நபிமார்களுக்கு நடக்கிறது என்ன? யஸீது குவத்துல் ஈமான், அவங்களுடைய ஈமானை அதிகப்படுத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு உதவி செய்வான். அதே போலதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நடந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இஜ்தனிபு சபஅ முபிகாத், 7 விஷயங்கள்ல இருந்து தவிர்த்து கொள்ளுங்க. முதல்ல ஷிர்க் பில்லாஹ், ரெண்டாவது சிஹர். சிஹருங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல இருந்து தவிர்த்து கொள்வதற்கு இது சொன்னாங்க, எச்சரிக்கையா இருங்க, இதுல இருந்து தவிர்த்து கொள்ளுங்க. சிஹருங்கிறது உண்மையான விஷயம் இல்லை என்று சொன்னா கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? தவிர்த்து கொள்ள சொல்லியிருக்க மாட்டாங்க. சிஹருங்கிறது வெறும் பொய்யின்னு இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சொல்ல வேண்டிய பெரும்பாவங்கள்ல ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சிஹருங்கிறது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியது. சிஹருங்கிறது இஸ்லாத்துக்கு எப்படி தௌஹீதுக்கு நேர் மாற்றமான சிஹர். அதனால தான் முதல்ல ஷிர்க்கு, ரெண்டாவது சிஹர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் இஹ்தஸப இல்மன் மின் நுஜூமி இஹ்தஸப ஷுஅபத்தன் மின் அஸ்-சிஹர். சிஹருடைய கல்வி தான் நட்சத்திரங்களுடைய கல்வி. ஏன்னா நட்சத்திரங்களை வணங்குவதன் மூலமாக சிஹர் செய்யப்படும். அப்போ ஒரு விஷயம் ஒன்று இல்லைன்னா அதை கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு விஷயம் இருக்க போய் தான் என்ன செய்ய முடியுது? அதை கற்றுக்கொள்ள முடியுது.
இதுல இருந்து என்ன தெரியுது? சிஹர் இல்மு ஹக்கீகி, சிஹர் என்பது உண்மை, அதனாலதான் அது கற்றுக் கொடுக்கப்படுது. ஒரு விஷயம் ஒண்ணு இல்லைன்னா எப்படி கற்றுக் கொடுக்கப்படும்? ஒரு விஷயம் இருக்க போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை உறுதிப்படுத்துறான். ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி, அவர்கள் கல்வியாக கற்றுக்கொண்டார்கள். எதை கணவன் மனைவியை எது பிரிக்குமோ அந்த சூனியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அப்போ இல்மு வந்து மற்ற கல்வியை போல, சிகருங்கிறது மற்ற கல்வியை போல, எப்படி மற்ற கல்வியெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுமோ அதே போல சிகரும் கற்றுக் கொடுக்கப்படும். உங்களுக்கு தெரியுமா தெரியல, சென்னையில பாத்தீங்கன்னா இந்த விஷயம் அதிகமா இருக்கு. காலேஜில் பெண் பிள்ளைங்க கூட, அதாவது முஸ்லீம் அல்லாத பெண் பிள்ளைங்க கூட சூனியக்காரிகள்கிட்ட போய் அந்த பிளாக் மேஜிக்கை கத்துக்கிறாங்க. இது கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கத்துக்கிறாங்க. எப்படி மற்ற இதெல்லாம் படிப்பாங்களா, கம்ப்யூட்டர்லாம் அதெல்லாம் போய் படிப்பாங்களா, அதே போல இதை கத்துக்கிறாங்க. ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அதை எப்படி கத்துக்க முடியும்? மறக்கிறவங்க எல்லாம் அங்கதான் போய் பார்க்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹிப்னாட்டிசம் வேற, அதுல உங்களுக்கு இது சைக்காலஜி இதுல அது என்னது, அந்த அதுக்கு போயிடுவாங்க. அது ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு மெமரியை டிலீட் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது வேற. இல்ல, சில பேர் ஏத்துப்பாங்க, சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அதை ஏத்துக்கொள்ளக்கூடிய சைக்காட்ரிக் டாக்டர்லாம் இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்சவர்லாம் இருக்கிறாரு. அவர் ரெண்டையும் பண்ணுவாரு. சைக்காட்ரி பார்ப்பாரு, அது சீக்கிரம் இருந்ததுன்னா இது சீக்கிரமான்னு சொல்லி அதை பார்த்து விட்டுவாரு. ஒரு டாக்டர்கிட்ட பேச மாட்டா சொன்னாங்க, எல்லாட்டையும் கேட்டு கடைசி எங்கள்கிட்ட முதல்ல என்ன நானே குணப்படுத்திருப்பேன் அப்படின்னு. அவர் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லைஸ மின்னா அன் ததையர அவ் துதையிர வலஹு தஹ. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்னாடி காலத்துல என்ன இருந்துச்சுன்னா பறவையை வச்சு குறிபாக்குறது இருந்துச்சு. பறவை வச்சு குறிபாக்குறதுனா சஃபர் பண்ணும்போது பயணத்துல ஒரு பறவையை பறக்க விடுவாங்க. அது வலது பக்கம் போனா அதுக்கு ஒரு சட்டம், இடது பக்கம் போனா அதுக்கு ஒரு சட்டம். வலது பக்கம் போனா ஓகே சகுனம், நல்ல சகுனம். இடது பக்கம் போனா அந்த பயணத்தை ரத்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா சொல்றாங்க சோசியம் பார்க்கறது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, சூனியம் செய்வதும் சூனியம் செய்யப்படுவதையும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் எதை செய்யறாங்களோ அவங்க நம்மை சார்ந்தவர்கள் இல்ல அப்படின்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க நாம பார்க்க வேண்டியது என்னது, சூனியக்காரன்ட்ட போவதை தடுத்தாங்க. ஏன் ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா அதை தடுக்கணும்? அப்ப இருக்கு. இன்னொரு ஹதீஸ் சொல்லுவாங்க. என்ன ஹதீஸ்? அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாதான், லா யத்குலுல் ஜன்னத முத்மினுல் ஹம்ரி வலா முஃமினு பிஸ்ஸிஹ்ரின் வலா காத்திபு ரஹீம். சொர்க்கத்துல 3 பேர் நுழைய மாட்டாங்க. தொடர்ச்சியாக சாராயம் குடிக்கக்கூடியவன், உறவினரை துண்டித்து வாழக்கூடியவன், சூனியத்தை நம்பக்கூடியவன். அப்போ இந்த ஹதீஸை சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, சூனியத்தை நம்பினா நீங்க என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. சரிங்களா? சூனியத்தை நம்பினா சொர்க்கத்துக்கு போக முடியாது. இங்க என்ன சொல்லப்படுது, அவங்களுடைய அதாவது தஹரீஃப், திரிபுன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னது, திரிபு செய்யறது, திரிக்கிறது, திருச்சி சொல்றது பாத்தீங்கன்னா இருட்டடிப்பு. சரி, இங்க மூமினு பிஸ்ஸிஹ்ர்னு சொல்லுது. மூமின் பிஸ்ஸிஹ்ர்னா ஈமான் கொள்ளுதல், சிஹ்ரை ஈமான் கொள்ளுதல். இதை தாண்டி இங்க ஏதாச்சும் விஷயம் வருதா? வெறுமனே மூமினு பிஸ்ஸிஹ்ர் தான் வருது. இதை தாண்டி நாம ஏதாச்சும் சொன்னா அது எக்ஸ்ட்ரா சொல்றது. கரெக்டுங்களா? இப்போ சிகிரு தான் எல்லாமே பண்ணுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா காஃபிர். சிகிரு இருக்குன்னு நம்பினாலே காஃபிர். அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் இந்த வார்த்தை அப்படி சொல்றதா? இல்லை. இந்த வார்த்தை அப்படி சொல்றதா இருந்தா என்ன, ஈமான் கொள்வது, சிகிரை ஈமான் கொண்டவன் இது பண்ண மாட்டான், சொர்க்கத்துக்கு போக மாட்டான். எப்படி? அதுக்கு ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கு, எல்லாமே ஆதாரம் இருக்கு. ரெண்டாவது, இந்த ஹதீஸோடைய தரமே நிறைய உலமாக்கள் பலகீனப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஹதீஸுடைய தரம் ஹாக்கிம்ல வருது, அஹ்மதுல வருது, இப்னு ஹிப்பான்ல வருது, மின் துருக்கி அபி ஹரீஸ் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூடிய இதுல வருது. சில உலமாக்கள் சரின்னு இருக்காங்க, சில உலமாக்கள் பலகீனன்றாங்க. நிறைய உலமாக்கள் இந்த ஹதீஸை சரி காண்றாங்க இந்த விஷயங்கள்ல. ஆனா இவங்களுடைய போக்கெல்லாம் பாருங்க, பலகீனமான ஹதீஸை கொண்டுதான் மார்க்கத்துல சரியானதை மறுப்பாங்க, சரியான ஹதீஸை கொண்டு மறுக்க மாட்டாங்க. சரி, ஒருவேளை இது சரின்னு வச்சுக்கிட்டாலுமே 3 பேர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க. அதுல முக்கியமான நமக்கு தேவையானது யாரு? மூமினும் பிஸ்ஸிஹ்ர், சிஹ்ரை ஈமான் கொண்டவன். அது என்ன ஆதாரம்? எப்படி? யஅ்தகிது அன்ன சிஹ்ர யுஅஸ்ஸிரு பி தாத்திஹி வலா பி தக்தீரில்லாஹி தஆலா வ இராதத்திஹி.
அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் சூனியக்காரன் நாடினா மாத்திரமே அது நடந்துரும் நம்புறது சிகர். நடந்துரும் நம்புனா அது வந்து சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டான். இதை நீங்க எப்படியே பண்ணிடுங்க, அதை விட்டுருவோம். இப்ப டாக்டர் இங்க மூமினு பி சிகரை விட்டுட்டு மூமினு பி தபீப், டாக்டரை ஈமான் கொள்றவன் வச்சுக்குவோம், சரிங்களா? மருத்துவரை ஈமான் கொள்வார். அல்லாஹ்வுடைய எந்த நாட்டமும் இல்லாம இந்த மருத்துவர் என்ன முழுமையா குணப்படுத்துவார் நம்புனா சிர்கா இல்லையா? ஆனா அல்லாஹ் நாடுனா அதேதான், விளங்குச்சா? அதேதான் இது. அந்த சூனியக்காரன் மூலமா நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, சரிங்களா? சூனியக்காரன் மூலமாக எந்த பாதிப்பும் கிடையாது. அல்லாஹ் நாடுனா நமக்கு பாதிப்பாகும். ரெண்டு என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே கிடையாது. இதே போல இந்த சூனியக்காரனால அல்லாஹ் நாடாம சூனியக்காரன் நாடுனாலே இது நடந்துரும். அந்த சூனியத்தினாலே அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம சூனியத்தினாலே இந்த மனிதனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அந்த சூனியத்தினாலே இந்த மனிதன் இறந்து போயிட்டான்னு சொன்னான்னா அது ஷிர்க். இந்த மருத்துவர் தான் எனக்கு குழந்தையை கொடுத்தாருன்னு சொன்னா அது ஷிர்க். ஏன்னா அல்லாஹ் தான் எல்லாருக்கும் குழந்தையை கொடுக்கக்கூடியவன். இந்த மருத்துவர் தான் எனக்கு குழந்தையை கொடுத்தாரு, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் சொன்னா ஷிர்க். அதே போல இந்த சூனியக்காரர் தான் எனக்கு வந்து இது வச்சுட்டாரு, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம நடந்துச்சுன்னு சொன்னா ஷிர்க். அதுதான் மூமினு பி சிஹர், சிகரை ஈமான் கொள்வது. புரிஞ்சுதா? நட்சத்திரம். ஆமா, மழை பெய்யும் போதும் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? முத்திர்னா சில சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு மழை பெஞ்சது இல்லை, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மழை பெஞ்சிச்சு. இன்னும் சில சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? என்னென்ன நட்சத்திரங்களை கொண்டு எங்களுக்கு மழை பெஞ்சு சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்கள சில பேர் காலை பொழுதை அடையும் போது மூமினாக காலை பொழுதை அடைந்தார்கள், சில பேர் காபிராக காலை பொழுதார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அந்த நட்சத்திரங்களால் மழை பொழிஞ்சுன்னு சொன்னது. அவங்க யாரு? முஃமினூன் பில் கௌகப், அந்த நட்சத்திரங்களை ஈமான் கொண்டவர்கள். இப்ப இந்த வசனம் தெளிவா விளங்குதா? இதுல எங்க இருந்து அந்த சிகிருங்கிற ஒண்ணு விஷயம் நம்பினாலே நரகத்துக்கு போயிடுவான் அல்லது சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டாங்கிறது இருக்கு. சரி, அப்படி நீங்க சொல்றீங்கன்னா அறிஞருடைய கூற்று கொண்டு வாங்க, சஹாபாக்களுடைய கூற்று கொண்டு வாங்க, நாம ஏற்றுப்போம். மண்டையில உள்ள சரக்கை கொண்டு வந்தோம்னா நமக்கு தேவை கிடையாது, அப்படிதானே பை? தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் இஅ்திகாதி அன்ன ஸிஹர யுஅத்திரு பிதாத்திஹி இன்னமா யஜிபு அலல் முஃமினி அன் யஅ்தகித அன்ன ஸிஹர அவ் கைரஹு லா யுஅத்திரு இல்லா பி இராதத்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமா ஹும் பிதாரீன பிஹி, அந்த சூனியத்தை கொண்டு அவர்கள் ஒருவருக்கும் தீங்கிழைக்க முடியாது, மின் அஹதின் இல்லா பி இதினில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியை தவிர. இது அதுல சேர்த்துட்டா முடிஞ்சிருச்சு, வேற ஒண்ணுமே இருக்காது. அப்போ இவங்க சூனியத்தை நம்புற கூட்டம், சூனியத்தை நம்புற கூட்டம்னா எப்படி நம்புறோம்? அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடக்குது நம்புறதுல என்ன ஷிர்க் இருக்கு? இது நமக்கு வந்து உண்மையிலே ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். எப்படி தெளிவா சொல்றோம், இவங்க சூனியத்தை நம்புறாங்கன்னு போயிடுறாங்க. உட்கார வச்சு தெளிவா சொல்றோம், இவங்க சூனியத்தை நம்புற கூட்டம்னு போயிடுறாங்க. என்னன்னே தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது இமாம் முஹம்மது அப்துல் வஹாபுடைய அந்த உசூலு சித்தால அடிப்படை ஒன்று சொல்லுவாங்க, மின் ஆஜபில் உஜாப், ஆச்சரியத்துல பெரிய ஆச்சரியம் என்னதுமா? அல்லாஹ் ஒருவன் தாங்கிறது இவ்வளவு குர்ஆன்ல இருந்துமே இந்த மடையர்கள் ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க தெரியுமா? அதுதான் ஆச்சரியத்துல ஆச்சரியம். அல்லாஹ் ஒருவன் தான் என்பது பாமரனுக்கும் தெரியும், முட்டாளுக்கும் தெரியும். அப்படி தெரியக்கூடியதே இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாம இருக்கும்போது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அதுதான் இவங்களுக்கு நம்ம சொல்றது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மன் அத்தா அர்ராஃபன் அவ் சாஹிரன், யார் சூனியக்காரன்ட்ட வர்றாரோ அல்லது ஜோசியக்காரன்ட்ட வர்றாரோ, ஃபஸஅலஹு, அவரிடம் கேட்கிறார், ஃபஸத்தகஹு, அவர் என்ன செய்யறாரு? அவர் சொன்னதை உண்மைப்படுத்திட்டார், அவர் நிராகரித்து விட்டார். இமாம் அல்-ஹத்தாபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, அஸ்-சிஹ்ரு வ அப்தலு ஹகீகத்தஹு. சில கூட்டம் என்ன செய்யுது? கத் அன்கரு கௌமுன் மின் ஸஹாபி தபாஇ, சில கூட்டம் என்ன செய்யுது? சிஹ்ரை வந்து மறுக்கிறாங்க. அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா, அஸ்-சிஹ்ரு சாபித்துன், சிஹ்ர் என்பது உண்மையானது, வ ஹகீகத்துஹு, அதுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது. இத்தஃபக அக்ஸருல் உமம், இது வந்து அதிகமான உம்மத்தை ஏற்றுக்கொண்டது. அரபா இருக்கட்டும், அரபா இல்லாதவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இதை ஏற்றுக்கொள்றாங்க. இது உலகத்துல பார்க்கக்கூடியது. அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கத், முடிச்சுகளில் ஊதக்கூடும் சூனியக்காரர்களை விட்டு பாதுகாப்பு தேட சொல்றான். ஒரு விஷயம் இல்லைன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பு தேட சொல்ல மாட்டான். வரத ஃபீ தாலிக அனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பாரன் லா யுன்கிர்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துலயும் சூனியக்காரன்ட்டா போகாதீங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அதை பொய்ப்படுத்தினது இல்லை. அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொன்னதே இல்லை. சூனியத்தை பத்தி பேசும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கணும்? அது ஏன், அது ஒண்ணுமே இல்லையே, அது ஏன்பா போறீங்கன்னு கேட்டிருக்கணும். ஆனா அங்க போகாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு விஷயத்தை தான் என்ன செய்யறாங்க இவங்க சொல்றாங்க. இதை முதல்ல மறுத்தது யாரு? முத்தஸிலா அபு இஸ்ஹாக். முத்தஸிலாவை சேர்ந்த அபு இஸ்ஹாக் என்பவர் தான் முதல்ல மறுக்கிறார். அவர் யாரு? முத்தஸிலி. அதுக்கு முன்னாடி யாருமே சூனியம் இல்லைங்கிறத மறுத்தது கிடையாது. இதா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து எங்க இருக்குன்னா நம்ம ஷராய் சுன்னால நீங்க பார்க்கலாம். எப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அன்ன ஸஹரல ஹகீகத்தலஹு, சிஹருக்கு ஒரு உண்மையெல்லாம் கிடையாது. இன்னமா ஹுவ அத்தஹீலு வ ஈஹாம், அது வந்து ஒரு மேஜிக் தான். இப்போ என்ன சொல்றாங்களோ அதுதான். ஆனா சூனியத்துல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு ஹகீகா, ஒன்னு தஹீல். ரெண்டாவது வகை இவங்க ஏத்துக்கிறாங்க, முதல் வகை விட்டுறாங்க. ரெண்டாவது வகை என்னது? மேஜிக். அது வந்து அப்படி தோற்றம் அளிக்கிறது, அதை நம்ம ஏத்துக்கிறோம். முதல் வகை என்னது? அதுக்கு உண்மைத்தன்மை இருக்கு. சரிங்களா? அதே போல இன்னும் நிறைய இருக்குது. நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த உரையில மற்ற விஷயங்களை பார்க்கலாம். அப்போ சூனியம்ங்கிறது உண்மை. சரிங்களா? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க. இமாம் நவவி யாரு? ஷரஹ் சஹீஹ் முஸ்லிமுக்கு விளக்க உரை எழுதினவங்க. சாரி, இமாம் நவவி வந்து முஸ்லிமுக்கு விளக்க உரை, சஹீஹ் முஸ்லிமுக்கு விளக்க உரை எழுதினவங்க. அதே போல அர்பவுன் நவவி, ரியாது சாலிஹீன் இதெல்லாம் எழுதினவங்க. இந்த மாதிரி கல்வியாளர்களுடைய கூற்றம் தான் நம்ம என்ன சொல்றோம், இது வரைக்குமே மேற்கோள் காட்டுறோம். இதே போல கூற்ற மேற்கோள் காட்டி அவங்க மறுத்தாங்கன்னா தஃபத்தலு, என்ன செய்யறோம்? வெல்கம். சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? அஸ்ஸஹீஹ், உண்மை என்னதுன்னா அன்ன சிஹர் அல் ஹகீகா, சூனியம் என்பது உண்மை. பிஹி கத்அ ஜும்ஹூர் வ அலைஹி ஆமத்துல் உலமா, அதுல தான் உலமாக்களும் ஒட்டுமொத்த அறிஞர்களும் இருக்கிறாங்க. வ இதுல் அலைஹில் கிதாப் வ சுன்னா, அதுதான் குர்ஆன் சுன்னாமும் நமக்கு சொல்லக்கூடியது. அப்போ சூனியம்ங்கிறது உண்மை, அது இறைவன் நாடினா நடக்குங்கிறது உண்மை. எப்படி இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொன்னாங்களோ, சூனியத்துக்கு அது பவர் இருக்கு. அது எந்த அளவுக்குன்னா மனிதனை எப்படி வந்து நோய்வாய்ப்படுத்தும், அல்லது மனிதனுடைய மனைவிட்ட இருந்து பிரிக்கும், அல்லது மனிதனை கொல்லக்கூட செய்யும். சரிங்களா? இதுதான் உலமாக்கள் சொன்னது. நீங்கள் அல் காஃபி புத்தகம் அல் காஃபியில் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே தெளிவாக வந்து இது சம்மந்தமாக இருக்கும். இது சம்மந்தமாக நிறைய உலமாக்கள் புத்தகம் எழுதியிருக்காங்க. இப்னு தைமியா இருக்கட்டும், அவங்களுடைய மாணவர்களாக இருக்கட்டும், இப்னு கசீர் எடுத்து பார்த்தாலுமே இதை நீங்கள் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்னு கையிமுடைய அல் பதாஇல் ஃபவாயிதுங்கிற கிதாபில் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கதுக்கு தெளிவாகவே விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இவ்வளோ ஆதாரங்கள் இருந்துமே மறுக்கிறதுக்கு என்ன காரணம்? மனோ இச்சை தான், வேற எதுவுமே கிடையாது. மனோ இச்சை கூடாரத்தை காப்பாற்றணும், வேற எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? ஹை, இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சுப்போம். ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. முத்தஸிலாக்கள் எப்போ உருவானாங்கன்னா, முதல்ல உருவான கூட்டம் ஹவாரிஜ், அதுக்கப்புறம் உருவானதான் முத்தஸிலாக்கள் சஹாபாக்களுக்கு அப்புறம், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்புறம். முத்தஸிலா இமாம் ஹஸனுல் பஸரியோடைய காலத்துல இருந்து வாசில் இப்னு அத்தாங்கிற ஒரு நபர் என்ன செஞ்சாருன்னா, ஹஸனுல் பஸரியோட சபையில இல்லாம தனியா போயிட்டாரு. என்னன்னா அல்லாஹ்வை பத்தி கேட்கும்போது இவர் ஒன்று சொல்லும்போது, ஈமான்னா என்னன்னு கேட்கும்போது ஈமானுக்கு ஒன்று இவர் ஒன்று சொல்லும்போது, இல்லை ஈமான் அது கிடையாது இப்படின்னு சொல்லும்போது அவர் அதை கொள்கையை ஏற்றுக்காம தனியாக போயிட்டார். அதுக்கு பேர் அத்தசலன்னு சொன்னாங்க. அப்போ தசல வாசில் இப்னு அத்தா, எங்களை விட்டு அவர் தனித்து விட்டார் அப்படிங்கிறதா அர்த்தம். அந்த வாசில் இப்னு அத்தா கொள்கையை அவர் தான் முத்தஸிலாங்கிற கொள்கையை உருவாக்குறாரு. அவரை பின்பற்றி போகிறவங்க தான் முத்தஸிலா. அவங்க தான் முதல்ல அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவுக்கு முரணான உள்ள ஹதீஸ்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க. அவங்க தான் முதல்ல சூனியத்தையும் மறுத்தாங்க. ஆமாம், முதல்ல இருந்தே அவங்களுடைய போக்கே என்னதுன்னா குர்ஆனுக்கு முரணான, அறிவுக்கு முரணான விஷயங்களை மறுக்கிறது. அப்படி வந்தவங்க தான் முத்தஸிலால இவர். ஆனால் இவரை உலமாக்களுடைய கூற்றம் என்னன்னா, இவர் தான் முதல்ல மறுக்கல, இவருக்கு முன்னாடி மறுத்து இருக்கிறதா சொல்லப்படுது. சரிங்களா?
ஆனால் இந்த இடத்துல இவர் வந்து முதல்ல மறுத்ததாக சொல்லப்படுறாங்க. கருத்து வேறுபாடு என்னன்னா, அவங்க வந்து பெரிய அளவில் ஸ்காலர்ஸ் கிடையாது, அவங்கள விஷயங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கப்பட்டதும் கிடையாது இல்லை, அதனால கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனால் முதல்ல மறுத்த கூட்டம் யாருன்னா முஅ்தஸிலாக்கள். ஏன்னா அவங்க தான் முதல்ல அறிவுக்கு முன்னிலைப்படுத்துறாங்க. அறிவை முன்னிலைப்படுத்தினாலே அங்கே என்ன ஆகும்னா வழிகேடு தான் வரும். அதனால தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அறிவுக்கு முன்னிலைப்படுத்திங்கன்னா சாக்ஸ் அணிஞ்சிங்கன்னா கீழே தான் சுத்தம் செய்யணும், மசாஜ் பண்ணுறது கீழே தான் சுத்தம் செய்யணும். ஏன்னா எது அசுத்தமாகும்? சாக்ஸில் கீழே தான் அடிப்பாகம் தான். நீங்கள் எதுக்கு மேலே தடவுறீங்க? அப்போ அறிவுக்கு அங்கே வேலை கிடையாது. நபிஸல்லல்லாஹு சொன்னதை செய்யணும். நீங்கள் வந்து நல்லா யோசிச்சிங்கன்னா நம்ம செய்கிறது முட்டாள்தனமாக இருக்கும். சுத்தம் செய்கிறாருந்தானா நடந்து வந்து சாக்ஸு கீழே பகுதியை தான் தொடச்சிட்டு உள்ளே வரணும், மேலே எதுக்கு தொடரணும்? அப்போ அறிவுக்கு அந்த அறிவுக்கு முரணா அது கிடையாது, நமக்கு தான் அது விளங்காமல் இருக்கும். புரியுதுங்களா? நபிஸல்லல்லாஹு சொன்ன விஷயத்தை நம்ம கேட்டுக்கொண்டோம், அவ்வளோதான். புரியுதுங்களா? இது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது. இதுதான் மற்றவங்களுக்கு அறிவு யாரெல்லாம் முன்னிலைப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பதிலே தான். சரி, வேற எதுவும் கேள்வி இருக்கா? சூனியத்திலேருந்து பாதுகாப்பு வர்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாதுகாப்பு தேடுன்னு சொல்லியிருக்கிறான்ல, அதனால அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அதே போல் அவுது பில்லாஹி மின் நஃபாஸாத்தி ஃபில் உக்கத், அந்த மாதிரி நிறைய காலையில் மாலையில் ஓதக்கூடிய துவா இருக்கு. அதே போல் அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். இந்த மாதிரி துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஓதும் போது இந்த இது உண்டு. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அஜ்வா பேர்த்தம்பழம் சாப்பிட்டோன்னா சூனியத்திலேருந்து பாதுகாக்கப்படும், தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தோம்னா. அதே போல் கரிஞ்சீரகம் எல்லா நோய்க்கும் மருந்து. அதே போல் சூனிய ஊரில் வந்தாலுமே அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத மார்க்கம் வழிகாட்டியிருக்கு. வழிகாட்டாமல் இல்லை, சூனியம் ஒன்று இருக்க போய் தானே வழிகாட்டியிருக்கு. சூனியம் ஒன்று இல்லைன்னா அதுக்கு வழிகாட்ட வேண்டிய அவசியமே இல்லைல்ல. இந்த புக்கில் வரும் தனியாகவே எப்படி பாதுகாக்கிறது. மேஜர் சைன் இவங்க வந்துட்டு சூனியத்தினால அஃபெக்ட் ஆயிருக்காங்க, மைனர் சைன் மேஜர் சைன் மாதிரி சொல்லலாம். அடையாளமா? அடையாளம் இவங்க அஃபெக்ட் எல்லா துறையிலையும் அந்த துறையை சார்ந்தவங்க ஈஸியாக கண்டுபிடிப்பான். புரியுதுங்களா? அதை மறுக்கிறவங்க கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் டீனேஜ் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது சூனியத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு. ஏன்னா அவங்க வந்து மறுக்கிறாங்கல்ல, பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த துறையை சார்ந்தவங்கள்ட்ட போனீங்கன்னாலே இவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது, அணு ரீதியாக அவங்க பார்த்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே அதை படிச்சிருக்கோம், என்னென்ன அடையாளங்கள் வரும். அவங்க தூக்கத்தில் படுத்தோன்னா சீக்கிரமாக தூங்க மாட்டாங்க, ரொம்ப லேட்டாகும். நான் இப்போ 1-2 சொல்லிடுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா இதெல்லாம் எனக்கு இருக்கும்னு நினச்சிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எனக்கு சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை. அதனால நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா நல்ல ஜின்கள் இருக்கும் பாய், நல்ல ஜின்கள் இருக்கும், உதவி செய்யும். நீ அதை செய்யாத, அதை சாப்பிடாத, அது வசுவாசம் எழுப்பி விடும் பாய், எழுப்பி விடும். உங்களை பிடிச்சிக்கும், கூடவே இருக்கும். அது உங்களுக்கு யாராச்சும் கெடுதல் நினச்சாங்கன்னா இது சாப்பிடாத, இதில் வந்து சூனியம் கலந்துருக்கு, இதில் வந்து அது கலந்துருக்காங்க, நீ அதை இது பண்ணாத அப்படிலாம் சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச இது நல்ல ஜின்ன தான். என்ன ஆயிடுச்சுன்னா தகஜத்து யாருக்கு உள்ளே எரிஞ்சோ அவங்கள மட்டும் இருக்கு ஊடே இருக்கு, அதனால டென்ஷன் ஆகிட்டாங்க எல்லாமே. இல்லை ரொம்ப ஓவராக போயிடுச்சு. இல்லை நடக்கும், மனிதர்களே போல தான் அதுக்கும் ஆஷா பாசம், என்ன ஆஷா பாசம் மனிதர்களே போல தான் அதுக்கு தீங்கு ஏற்படும். எப்படி பூண்டு வந்து மலக்குமார்களுக்கு தீங்கு ஏற்படுமோ, பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிட்டு போனேன்னா தொழிலில் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி, அதே போல் மலக்குமார்கள் அங்கே வர்றதுக்கு எப்படி தீங்கு வருமோ, அதே போல் நம்மளுடைய விஷயங்கள் அதுக்கு ஜின்களுக்கும் பாதிப்பாகும். நம்மளுக்கு வெயில் எப்படி பாதிப்பு வருதோ அதே போல் ஜின்களுக்கும் பாதிப்பு வரும். நம்மளுக்கு நடந்து போனால் எப்படி கால் வலிக்குதோ அதே போல தான் மனிதனே போல தான். ஜின்னுன்னா அதுக்கு பெரிய சக்தி இருக்குது, எல்லாத்தையும் எப்படி போட்டு முடிச்சிடும்லாம் கிடையாது. சரி, அது மனிதன் எப்படியோ அதே போல தான். அதனால நல்ல ஜின்னும் இருக்கும், கெட்ட ஜின்னும் இருக்கும். அதுக்கும் ஒருத்தங்க மேலே வந்து ஆசை வரும், அதுக்கும் ஒருத்தங்க சோகம் வரும், அதுக்கும் மனைவி இருக்குது, அதுக்கும் மக்கள் இருக்குது, அவங்க மனைவி அடுத்த நாட ஓடி போவாங்க. எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்குது. ஸோ அது வந்து நம்மளே போல ஒரு மனிதனை போல ஒரு இனம் தான் தவிர வேற ஒன்றுமே கிடையாது. பார்க்க மட்டும் முடியாது. சரிங்களா? அதில் பல வகை இருக்கு. மனிதர்களில் பல வகை கிடையாது, ஜின்களில் பல வகை இருக்கு. ஒவ்வொரு ஜின்களுக்கும் ஒவ்வொரு மானை பவர் இருக்கும். சில ஜின்கள் வந்து அந்த மாதிரி எங்களால் முடியாதுன்னு சொல்லுவோம் அப்படி.
அதோட உதவி மூலமா தான் செய்ய முடியும். அது நம்ம பார்த்துருக்கோம், முன்னாடியே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்லேயே ஒரு ஆனால் அது உதவி செய்யுது, அது வந்து தேவை கிடையாது. அவன் சிரிக்க வைக்கிறதுனால அது செய்யுது, அவன் சிரிக்க வைக்கலன்னா அது செய்யாது. உனக்கு எதுக்கு செய்யணும்னு போயிடும். ஏன்னா ஜின் ஷைத்தானுக்கு என்ன தேவை? மனித வழிகட்டு போகணும். அவன் அந்த அளவுக்கு வழிகட்டு போறானோ அந்த அளவுக்கு சரி. ஜின் இருக்கிறது நம்ம தான் செய்யணும். நம்மளன்னா அவங்க காஃபிர்லாம் ஜின்னு நம்புவாங்க. ஜின்னு உடம்புக்குள்ள வர்றதை நம்ப மாட்டாங்க. ஆமா, அது சயின்ஸுக்கு போயிடுவாங்க. சம்பந்தமான எல்லா ஹதீஸும் எடுத்துருவாங்க. எல்லா ஹதீஸ் பக்கமே போக மாட்டாங்க. எதை மறுக்க முடியுமோ அதை மட்டும் மறுப்பாங்க. மற்ற ஹதீஸ் பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க. இது வரைக்கும் நிறைய ஹதீஸை வந்து அவங்க எட்டியே பார்த்ததை விட பேசினதும் கிடையாது. ஆமா, கண்ணேரும் அப்படிதான். கண்ணேர்ல பாத்தீங்கன்னா அல்ல ஐனுல் ஹக்கு அப்படின்னு சொல்லி ஹதீஸ் வரும். ஐனுல் ஹக்குனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி வேற வேற விளக்கத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. மற்ற ஹதீஸ்கள் நிறைய இருக்கும், அது பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்றும் நீங்க தேவைக்கு சொல்லும் போதுதான் இல்ல இது குரானுக்கு முரணா இருக்குன்றோம். அது வரைக்கும் அந்த பக்கம் எதுக்கு நம்ம போகணும்? எதுக்கு வந்து ரோட்ல போற நாயை கள்ளத்துக்கு கடிப்பானா, எதுக்கு நம்மளை வந்து கடிப்பானுங்கிற மாதிரி அது பக்கம் போக மாட்டாங்க. தேவைக்கு விவாதத்துக்கு போகும்போது இது கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது மறுத்துறாங்க. மறுக்கிறதுனா விரசம் மறுக்கிறது, வகியை மறுக்கிறாங்க. அது வந்து தவறு. வகையை மறுக்கிறது வந்து தவறு. கண்ணேருங்கிறது எப்படி நடக்குங்கிறது தெரியல, ஆனா கண்ணேருங்கிறது உண்மை. ஒரு மனிதன் வந்து ஒரு விஷயத்தை ஆச்சரியப்பட்டு பார்க்கும்போது, அதனால தான் நபிஸெல்லாம் சொன்னாங்க நீங்க மாஷா அல்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லலைன்னா அந்த ஹசதுனால தான் கண்ணேர் வரும். ஹசதுனா பொறாமை, பொறாமையில தான் கண் வரும். அதனால தான் மின் ஷர்ரி நஃபாஸ் மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது அதில் இருந்து வரக்கூடிய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடு. பொறாமைக்காரன் பொறாமை கொண்டா நமக்கு என்ன தீங்கு இருக்கு? அப்போ அதன் காரணமாக கண்ணேர் வரும். அதனால தான் அபிசலாசம் அதுல இருந்து பாதுகாப்பு தேட சொன்னாங்க. இது சம்பந்தமா இவரே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அது கூட தமிழ்ல வந்து வந்திருக்கான்னு தெரியல. கண்ணேறு சம்பந்தமாக தெளிவா அதுல ஹசதுக்கும் கண்ணேருக்குள்ள என்ன சம்பந்தம் இருக்கு? கண்ணேறு தனிப்பட்டது, ஹசதுக்குள்ள கண்ணேர் வந்துடும், அதாவது பொறாமைக்குள்ள. கண்ணேருங்கிறது கொட்டாய் மாதிரி தான், அப்படியே பரவி ஆச்சு அந்த இதனால. கொட்டாய் சம்பந்தமா இமாம் புகாரி சொல்லலாம்னு சொன்னீங்க. ஆமா, சஹீஹ் புகாரில சொல்லியிருக்காங்க. இந்த கண்ணேறு சம்பந்தம் மறுக்கிறாங்கல்ல, அது வந்து எந்த ஒரு இது இல்லையா? அப்படிதான் கொட்டாய் ஒருத்த விட்டனா எல்லாரும் போது இல்லை அந்த மாதிரி.